அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்துல கேட்ட இயேசுவினிடத்துல செய்த ஜெபம் வந்து என்னன்னா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இதுதான் அவர்கள் செய்த ஜெபம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் பார்த்திருக்கேன்னா, பிரதர் விசுவாசம் பத்தல, எனக்கு வந்து விசுவாசம் போதிய விசுவாசம் இல்லை பிரதர். ஸோ எனக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், விசுவாசம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர். அப்புறம் இன்னும் சில இடத்துலலாம் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணாதான் என்ன ஆகும், உங்களுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, யாராவது கொடுத்து அதை வாங்கி சாப்பிடுவாரு, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாரு, அப்படியே போற வழியில ஏதோ பைப்ல தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு கேட்ட விசுவாசம். அது பேர் விசுவாசத்துல வாழ்றது கிடையாது. அது பேர் வந்து தரித்திரத்துல வாழ்வது. வியாதியில பலவீனத்துல இருக்கீங்களா, அப்ப அது பேர் வந்து விசுவாச வாழ்க்கை கிடையாது. வந்து உடம்பெல்லாம் வியாதி பிரதர், ஆனா விசுவாசத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா நீங்க விசுவாசத்துல வாழல. இந்த விசுவாசத்தை பத்தி சரியான அறிவு இல்லாததுனாலதான் இப்படி இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கு. ஸோ என்ன விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வாட் இஸ் த ஃபெய்த் தட் ஐ கேரி? ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு இருந்த அதே போல விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, இன்ஃபேக்ட் பைபிள் டீச்சர்ஸ் வெரி கிளியர்லி இயேசுக்குள்ள இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. பைபிள்ல வந்து இயேசு வந்து ஃபெய்த்தை வந்து ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பேசுறாரு. ஜீசஸ் வந்து எப்பெல்லாம் ஒரு சுகம் நடக்குதோ உன் விசுவாசம் பெரியதுன்றாரு. இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்றாரு. இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நீங்க இயேசுவை விசுவாசிக்காம என்ன ஊழியம் பண்ணாலுமே அது தேவனுக்கு ஏற்ற கிரியையாக மாற முடியாது. நான் ஊழியம் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இயேசுவை இயேசுவாக நான் விசுவாசிக்கலன்னா அது என்ன கிடையாது, அது தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. இட் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் காட். When you allow the person of Jesus in your life will not be a natural life, it will be a supernatural life. உங்க அன்றாட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா தாங்க இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, அன்றாட வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். Every day will be a supernatural life because Jesus is supernatural. ஏன்னா இயேசு ஒரு அசாதாரணமான ஆள் கிடையாது, அவர் ஒரு அசாதாரணமான மனுஷன். அவர் ரோமர் 1:17 போட்டிருக்கு, நீதிமான் விசுவாசத்தினாலதான் பிழைப்பான். ஸோ விசுவாசம் வந்து நமக்கு பிழைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபெய்த் இஸ் கிவன் ஃபார் அவர் டெய்லி லிவிங். ஆமென். ஸோ இந்த விசுவாசத்தை குறித்த சரியான அறிவு நமக்கு வேணும். இப்போ யூஸ்வலா வந்து கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்ல வந்து விசுவாசம் அப்படின்னு பேசும் பொழுது யார் வந்து விசுவாசத்தினால பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியம் பண்றோம், அவங்ககிட்ட போய் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விசுவாசத்துல பிழைக்கிறேன் அப்படின்னா. அது என்ன கான்டெக்ட்ல சொல்லுவாங்கன்னா, விசுவாசத்தை பிழைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏதோ விசுவாசத்துல வண்டி ஓடுது பிரதர், அது வந்து மீனிங் கிடையாது. விசுவாசத்துல பிழைக்கிறதுனா அது மீனிங் கிடையாது. ரோமர் 1:17 தெளிவா போட்டிருக்கு, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். ஆமே, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் தான் போட்டிருக்கு. வேலையை விட்டுட்டு ஊழியம் பண்றவன் விசுவாசத்தினால பிழைப்பான் அப்படி போடவே இல்லை. நல்லா கவனிக்கணும் நீங்க, சரிங்களா? சோ எல்லாம் என்ன நினைப்பாங்க, விசுவாசத்துல பிழைக்கணும்னா ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க போல. அதுக்கு சில வசனங்கள்லாம் எடுத்து வச்சிருவாங்க. இந்த எபிரேயர் 11 ஒரு வசனம் வரும், ஆபிரகாம் பரதேசியாக சந்தரித்தான் அப்படின்னு. நம்ம ஊர்ல தெரியுங்களா, பரதேசினா ஒண்ணு இல்லாத போய. அது என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் வந்து பரதேசியெல்லாம் இல்ல. போய் படிச்சு பாருங்க ஆபிரகாம் எப்படி இருந்தான்ட்டு, சரிங்களா? அவன் மாடும் பொண்ணும் வெள்ளியும் மிருக ஜீவனும் வச்சு அந்த நிலமே அவனை வந்து கொல்ல முடியாம இருந்துச்சான். அதாவது லேண்ட் குட் நாட் கண்டெயின் ஹிம்னு போட்டிருக்கு. he was so rich in gold, silver and everything. அது மட்டும் இல்ல, வெறும் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது பாருங்க, லாங் லைஃப், ரொம்ப லாங் லைஃப்ல இருக்கிறாரு. 100 வயசுல பிள்ளை பிறகுது அப்படின்னா எவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. 100 வயசுல பிள்ளை பிறகுறதுலாம் ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருக்காரு. அவரும் சரி, சேராவும் சரி, அவரோட மனைவியும் சரி, அவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த சத்ரு, அதாவது அவங்களுக்கு அகேன்ஸ்ட் அவர் எனிமீஸ் எல்லாரையும் அவங்க டிஃபீட் பண்றாங்க. அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல் லைஃப், ஒரு வல்லமையான வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. அவர் பேரு தான் விசுவாசி. அதனாலதான் ஆண்டவர் அவர் எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு தந்தைன்ட்டார் அவர். ஹி இஸ் a father of everybody who lives in faith. அந்த லெவலுக்கு அவரை கொண்டு போய் வச்சுட்டார் ஆண்டவர், உயர்த்தி வச்சுட்டாரு. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா ஃபெய்த்ல வாழ்றாரு அவர். அதுதான் ஃபெய்த்ல வாழ்றது. நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தா, விசுவாசத்துலதான் வாழ்றோம் பிரதர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு, யாராவது கொடுத்து அதை வாங்கி சாப்பிடுவாரு, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாரு, அப்படியே போற வழியில ஏதோ பைப்ல தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு கேட்ட விசுவாசத்துல. அது பேர் விசுவாசத்துல வாழ்றது கிடையாது. அது பேர் வந்து தரித்திரத்துல வாழ்வது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒண்ணுமே இல்லாம வாழ்றது பேர் என்னதுங்க? விசுவாசத்துல வாழ்றது கிடையாது, தரித்திரத்துல வாழ்றது கிடையாது, சரிங்களா?
வியாதியில பலவீனத்துல இருக்கீங்களா? அப்ப அது பேர் வந்து விசுவாச வாழ்க்கை கிடையாது. நான் வந்து உடம்பெல்லாம் வியாதி பிரதர், ஆனா விசுவாசத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா நீங்க விசுவாசத்துல வாழல. எதுல வாழ்றோம்னா வியாதியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். ஆமென். ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு இருந்த அதே போல விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, இன்ஃபேக்ட் பைபிள் டீச்சர்ஸ் வெரி கிளியர்லி இயேசுக்குள்ள அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா நான் பார்த்திருக்கேன்னா, பிரதர் விசுவாசம் பத்தல. எனக்கு வந்து விசுவாசம் போதிய விசுவாசம் இல்ல பிரதர். சோ எனக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர். விசுவாசம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர். அப்புறம் இன்னும் சில இடத்துலலாம் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணாதான் என்ன ஆகும்? உங்களுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். அஹ் அப்புறம் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பெனன்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட்டாதான் என்ன ஆகும்? விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி அவங்கவுங்க ட்ரை பண்றாங்க என்னமோலாம். சில பேர் ஃபாஸ்டிங் பண்றாங்க, சில பேர் இப்படி பண்றாங்க, சில பேர் அப்படி பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, சில பேர் யார்கிட்ட போய் ஜோம் பண்றாங்க, விசுவாசம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். சில பேர் முடிவுக்கே வந்துட்டாங்க, நமக்கு விசுவாசமே கிடையாது, ஏதாவது ஒரு தேவ மனுஷன் ஜோம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்லி தேவ மனுஷன் ஆஃப்டர் தேவ மனுஷன். சில பேர் அப்படி, சில பேருடைய இது அப்படிதான் இருக்கு. ஒரு தேவ மனுஷனை விட்டு அடுத்த தேவ மனுஷன் தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வருவாங்க, அடுத்தது இன்னொரு தேவ மனுஷன் போவாங்க, அப்புறம் அடுத்தட்டு போவாங்க. ஏன் தாவி தாவி போறீங்க தேவ மனுஷனா? அவரு பவரே இல்லை பிரதர், அதனால தான் அடுத்தது போயிட்டோம். அப்புறம் அவர்கிட்ட விட்டு அவரு பவர் இல்லைன்னுவாங்க. அப்படியே பவர் பவர் பவர்னு போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லா தாவிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை பார்த்துட வேண்டியதான் ஒரு நாள். இப்படிதான் போங்க வாழ்க்கை அப்புறம். சரிங்களா? சோ இந்த விசுவாசத்தை பத்தி சரியான அறிவு இல்லாததுனாலதான் இப்படி இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கு. சோ என்ன விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வாட் இஸ் த ஃபெய்த் தட் ஐ கேரி? பைபிள்ல வந்து இயேசு வந்து ஃபெய்த்தை வந்து ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பேசுறாரு. ஜீசஸ் வந்து எப்பெல்லாம் ஒரு சுகம் நடக்குதோ உன் விசுவாசம் பெரியதுன்றாரு. இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்றாரு. ரொம்ப வந்து அதை வந்து மேக்னிஃபை பண்ணி பேசுறாரு. சோ இது என்னது அது? சரிங்களா? இது என்னது? வாட் இஸ் தட் ஜீசஸ் டாக்கிங் அபவுட்? இயேசு ஏன் விசுவாசம் விசுவாசம் எல்லா இடத்துலயும் பேசினாரு. அதை பவுலும் வந்து அதே தான் பேசுறாரு. ஏன் அவ்வளவு மேக்னிஃபை பண்ணி ஃபெய்த்தை வந்து பேசுனாங்க? அப்படி என்ன அந்த ஃபெய்த்ல இருக்கு? அந்த ஃபெய்த் வந்து நமக்கு வருமா? அப்படிப்பட்ட ஃபெய்த் நமக்கு வருமா? அப்படிப்பட்ட ஃபெய்த்ல நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஃபெய்த்ல நம்மளால வாழ முடியுமா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ ஃபெய்த் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ். அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்னா ஃபெய்த் வந்து சில பேருக்கு தான் வேலை செய்யும், அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். ஃபெய்த் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? அது பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல 4 பேர் தான் வச்சிருப்பான். ஒரு 4 பேரோ 5 பேர் தான் வச்சிருப்பான். பெரிய பணக்காரன் தான் வச்சிருப்பான். சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஃபெய்த் இப்படிதான் போல, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் போல. சில பேருக்கு தான் இருக்கும் பிரதர், சில பேருக்கு தான் அது வேலை செய்யும் பிரதர், எல்லாருக்கெல்லாம் ஃபெய்த் வேலை செய்யாது பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்ல அப்படின்றத நம்ம வந்து வேத வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். ஆமென். எனிதிங் தட் யூ ப்ரூவ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் வில் ஸ்டே வித் யூ. காரியத்தை எந்த சத்தியத்தெல்லாம் வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள வந்து நிலைத்து நிற்கும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லார்ட்டையுமே வந்து, வாட் எவர் ஐ டீச் கோ பேக் அண்ட் ரீட் இட் யோர் செல்ஃப். நான் எதெல்லாம் போதிக்கிறனோ அதை போய் எடுத்து நீங்க திரும்ப படிங்க. வேதத்துல இருந்து படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. சரிங்களா? அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த கதையை இருக்கக்கூடாதீங்க. கிரண் பால் சொன்னார், அந்த கதையும் இருக்கக்கூடாது. இயேசு சொன்னாரா? அதுதான் கதை. கிரண் பால் சொல்றதெல்லாம் கதை கிடையாது. இயேசு சொல்றதுதான் கதையா இருக்கணும். சோ என்ன போதனை கேட்டாலும் அதை போய் படிக்கணும். ஓகே, வேதத்துல இருக்குது, அது இஸ் காட், இஸ் ஜீசஸ் அப்ரூவிங் இட்? டஸ் இட் ஃபிட் இன் தி அப்போஸ்டல்ஸ் டாக்ட்ரின்? அப்போஸ்தலர் உபதேசத்துல இது வந்து ஃபிட் ஆகுதா? புரியுதுங்களா? படிக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அப்பதான் வந்து உங்களுடைய கண்ணு திறக்கப்படும், நீங்க சத்தியத்தை பார்ப்பீங்க. இல்லைன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படியே ஓடும் வண்டி. கரெக்டா? அப்புறம் அவரே நாளைக்கு வேற மாதிரி சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னங்க, அவரே நாளைக்கு வேற மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை போய் சட்டையை பிடிச்சா கேட்க முடியும் போய், என்னங்க அப்படி போன வாரம் இப்படி பிரசங்கம் பண்ணீங்க, இந்த வாரம் இப்படி பிரசங்கம் பண்றீங்க, அப்ப சட்டையை பிடிச்சி கேட்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து எந்த மெசேஜ் கேட்டாலும் சரி, கோ அண்ட் see if it's in the word. If it is not in the person of Jesus, இயேசு என்ற நபருக்குள்ள அது ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், then you need to rethink your theology. அப்போ நீங்க உங்களுடைய தியாலஜியை வந்து என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஓகே, நான் கரெக்டா போறேனா அப்படின்றது பார்க்கணும். ஆமென். சோ படிப்போம் இன்னைக்கு லூக்கா 17வது அதிகாரம், லூக் சாப்டர் 17 3, 4, 5. லூக்கா 17 3, 4, 5 வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக.
அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர் யார் கேக்குறா விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ட்டு? நீங்களும் நானும் கேட்கலங்க, அப்போஸ்தலர்ஸ் கேக்குறாங்க. அப்போஸ்தலரே என்ன என்ன ஜெபம் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். திஸ் இஸ் த பிரேயர் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ். அப்போ சில பேர் நினைக்கலாம், அப்போ பரவாயில்ல பிரதர், நானும் அப்போஸ்தலர் மாதிரி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த் இன் டெய்லி. அப்போ வந்து இன் லைன் வித் ஸ்கிரிப்சர் தான் பிரதர் ஜெபம் பண்றேன் அப்படி. புரியுதுங்களா? அதை எடுத்துக்காதீங்க உடனே. அவங்களுக்கே புரியல, அதனால தான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சிருந்தா அப்படி ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமென். சோ இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் தான். சரிங்களா? இன்க்ரீஸ் மை ஃபெய்த், இன்க்ரீஸ் மை ஃபெய்த். ஆண்டவரே விசுவாசத்தை வந்து எனக்கு உயர்த்துங்க 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 உயர்த்துங்கன்ட்டு. ஏன்னா என்ன எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வந்து விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குதுங்க விசுவாசம். ஊழியக்காரருக்கு கொஞ்சம் அதிகமான அளவு இருக்குது, விசுவாசிக்கு கொஞ்சம் கம்மியான அளவு இருக்கு. நேத்து ரசிக்கப்பட்டவனுக்கு 1 கிராம் தான் இருக்குது, 10 வருஷம் ரசிக்கப்பட்டவனுக்கு 1 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க வந்து ஒரு தியரி வச்சுக்கிட்டு விசுவாசம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அழகா ஆன்சர் பண்றாரு. நீங்க இயேசு அதை தான் சொல்றேன் பாருங்களா, நீங்க எதனால இயேசுவோட வாழ்க்கையில போய் பார்க்கணும் பாருங்களா. இயேசு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றாரு பாருங்க. அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் வருஷம் மட்டும். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி. போதும் சிஸ்டர், போதும். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். ஹல்லேலூயா. If you have faith as a mustard seed. கடுகு பார்த்திருக்கீங்களா? உங்க கிச்சன்ல கடுகுன்னு இருக்கும். கடுகு எந்த சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தேங்காய் சைஸ்ல இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்குமா கடுகு? தேங்காய் மாங்காய் சைஸ்ல இருக்குமா? இருக்குன்றீங்களா? யார் அது இருக்குன்னு சொன்னது? கடுகு வந்து கண்ணுக்கே தெரியாது. மோஸ்ட் டைனியஸ்ட் சீடு அது கடுகுல. அந்த கடுகுலே வந்து நான் ஒரு போய் ப்ரொவிஷன் வாங்கும்போது கடுகு அப்படின்னு போய் தேடினேன் சூப்பர் மார்க்கெட்ல. அங்க 2 கடுகு வச்சிருக்கானுங்க. என்னடா கடுகுலே 2 கடுகு வச்சிருக்கீங்க அப்படின்னா, பிக் கடுகு ஸ்மால் கடுகா, பிக் மஸ்டர்ட் ஸ்மால் மஸ்டர்ட் போட்டிருக்கா. அப்பதான் கண்டுபிடிச்சோம் கடுகுலே 2 கடுகு இருக்கா அப்படின்ட்டு. நம்ம கடுகே சின்னதுதான், அதுலயே 2 டைப் வச்சிருக்காங்க பாருங்க, சின்ன கடுகு பெரிய கடுகு. அந்த குட்டி அந்த ஸ்மால் மஸ்டர்ட் பாத்தீங்கன்னா, மஸ்டர்ட் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? வெரி வெரி டைனி. அந்த கடுகை வந்து நீங்க ஒரு சும்மா இப்படி உங்க முன்னாடி இப்படி ஒரு டேபிள்ல போட்டா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டைனியா இருக்கும். சோ இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க அவங்களுக்கு. கடுகு அளவு பாருங்க, அழகான படம் போட்டிருக்காரு பாருங்க. இவ்வளவு டைனியான ஒரு இதான் ஒரு கடுகு விதை அளவு. சொல்லுங்க, ஒரு கடுகு விதை. கடுகு டப்பா அளவுன்னு சொல்லல பாருங்க இயேசு. 100 கிராம் கடுகு அளவு அப்படின்னு சொல்லல பாத்தீங்களா இயேசு. ஒரு கடுகு விதை அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் என்ன என்ன நடக்கும்னு போட்டிருக்காரு. இந்த காட்டுத்தீயை மரத்தை பார்த்து படிங்க சிஸ்டர். நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். அதாவது காட்டுத்தீ மரம், அது இங்கிலீஷ்ல என்ன மரம்? அது மல்பெரி ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ ஒரு மரம், ஒரு மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் கடல்ல விழுந்துருன்னு சொன்னா அது என்ன பண்ணுமா? அந்த மரம் உங்களுக்கு ஒபே பண்ணுமா? எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு அது ஒபே பண்ணுமா? அந்த கடுகளை, அந்த படம் போடுங்க, அழகா இருந்துச்சு அந்த படம் பார்க்கறதுக்கு. அந்த கடுகள விசுவாசம் இருக்கிறவங்க மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அது ஒபே பண்ணுமா? சோ சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்துல கேட்ட, இயேசுவினிடத்துல செய்த ஜெபம் வந்து என்னன்னா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இதுதான் அவர்கள் செய்த ஜெபம். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? டெக்னிக்கலா என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் வாங்க, உங்க மேல நான் கையை வச்சு என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்ண போறேன், இப்போ உங்களுக்கு இம்பார்டேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கணும். அது மாதிரி பண்ணல. இல்ல ஒரு 40 நாள் என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒரு உபவாசம் பண்ணிருங்க. நானும் 40 நாள் உபவாசம் பண்ணி வனாந்திரத்துல இருந்து சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். சும்மாலாம் இந்த பதவிக்கு நான் வரல. 40 நாள் நாங்க பண்ணிருக்கோம். சும்மா வந்து நினைக்கிறியா நீ பாட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணா உனக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா? ஏய், நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சும்மா வந்து நினைச்சிட்டு இருக்கேன். நாங்களாம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் தெரியுமா? நீனும் வாங்கு அப்படின்லாம் ஏதோ ஒரு தியாலஜி கொண்டு வரல பாருங்க அவரு இயேசு. இன்ஃபேக்ட் வந்து எங்கேயுமே வந்து சீஷர்களை வந்து இயேசு வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை.
நீ போய் இதை பண்ணு அதை பண்ணு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. எப்பெல்லாம் சீஷர்கள் வந்து ஒரு அவிசுவாசத்துல ஒரு பயத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் இயேசு வந்து அவங்க கண்ணை தான் திறந்து வைப்பாரே தவிர அவங்கள போய் இதை பண்ணிட்டு வா அதை பண்ணிட்டு வா அப்பதான் உனக்கு இது நடக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு கண்டிஷன்லாம் அவர் போடவே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல சீசர்கள் பயப்படுறானுங்கல்ல, நிறைய இடத்துல விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறானுங்கல்ல. கூடயே இருந்தாலுமே என்ன என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய இடத்துல அவங்களுக்கு விசுவாசத்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசத்தை தூங்க வச்சிடுறாங்க. அப்பவும் இயேசு வந்து என்ன சொல்றாரு? அவங்க கண்ணை தான் திறந்து விடுறாரு தவிர நீ இப்ப அதை பண்ணிட்டு அவனுக்கு விசுவாசம் வேலை பண்ணல, போ 10 நாள் போய் ஃபாஸ்டிங் போடு, போய் ஒரு 10 மணி நேரம் போய் முட்டிக்காரல் போட்டு என்ன பண்ணு, முட்டி போட்டு ஜோம் பண்ணு, உட்காந்துட்டு நின்றுட்டுலாம் ஜோம் பண்ணக்கூடாது, போய் முட்டி போடு, நேர் முழங்கால இல்லை. எனக்கெல்லாம் சொன்னாங்க சின்ன வயசுல, நான்லாம் வந்து எங்க வீட்டுல ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது முட்டி போட்டு தான் ஜோம் பண்ணுன்றவாங்க எங்க அம்மா. சரிங்களா? ஏதோ 5 நிமிஷம் பண்ணா முட்டி போடலாம், அது போகும், அது பாட்டுக்கு எவ்வளவு நேரம் முட்டி போடுறது. முட்டி போட்டு ஃபர்ஸ்ட் நேரம் நிக்கிறது, அதுக்கப்புறம் லைட்டா அப்படியே உட்காந்துருது. எங்க அம்மா திட்டுவாங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக நீ முட்டி போட மாட்டியா அப்படின்ட்டு. நான் நினைப்பேன், என்ன ஆண்டவரே நீங்க இப்படி முட்டி போட வச்சிட்டீங்களே நீங்க அப்படின்னு. அப்புறம் தான் பைபிளை நல்லா படிச்சு பார்த்தா எங்கேயுமே இயேசு முட்டி போடுன்னு சொல்லவே இல்லை. ஏதாவது வசனம் இருக்காங்க நீல் டவுன் அண்ட் பிரேன்னு இயேசு சொல்லியிருக்காரு? எங்கேயாவது ப்ரே பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இயேசு? சொல்லியிருக்காரா இல்லையாங்க? இயேசு ப்ரே பண்ணான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? வென் யூ ப்ரே, மத்தேயு 5 வருது, வென் யூ ப்ரே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு போட்டுரு, நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வருதா? அப்படி வருதா சிஸ்டர்? நீங்க படிச்சீங்களாங்க அந்த மாதிரி? ஏதாவது வரல, கரெக்டா? ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துறாங்க? நேர் முழங்கால முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் உனக்கு என்ன வரும்? எவ்ரி நீ ஷால் பவுண்ட் ஷால் பவ் வந்து ஆன்டி, அது வந்து இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் வெறும் உங்க முட்டி கிடையாது, இட் இஸ் சப்மிட்டிங் டு காட். அந்த எவ்ரி நீ ஷால் பவுன்னு வருது இல்ல, எவ்ரி டங் ஷால் கன்ஃபஸ், எவ்ரி நீ ஷால் பவ் வந்து இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் praying to God. அதாவது லிட்டரல் பொசிஷன் கிடையாது, பாடி பொசிஷன் கிடையாது, சப்மிட்டிங் டு காட். இன்னைக்கு வந்து நிறைய பேர் முட்டி போடுறாங்க, அது கிளாரிஃபை பண்ணிருவாங்க. நிறைய பேர் முட்டி போடுறாங்க, ஆனா கர்த்தர் நல்லவர்னு சொன்னா கோவம் வந்தது அவங்களுக்கு. கவனிச்சிருக்கீங்களா? முட்டிலாம் சூப்பரா போடுவாங்க, 1 மணி நேரம் கூட முட்டி போட்டு நிப்பாங்க. ஆனா போய் கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவான்னு சொல்லுங்க, அதெல்லாம் கிடையாது பிரதர். சில நேரம் கர்த்தர் கொடுப்பார் பிரதர், சில நேரம் கர்த்தர் கொடுப்பாரு, சில நேரம் கர்த்தர் எடுத்துப்பார் பிரதர். அப்ப முட்டி போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க முட்டி போட்டே இருப்பீங்க, கர்த்தர் கொடுத்துட்டு கர்த்தர் எடுத்துட்டு போயிடுவாரா? இந்த ஸ்கூல்ல எல்லாம் முட்டி போட வச்சுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா? சில நேரம் டீச்சர் மறந்துடுவாங்க, முட்டி போட்டு பீரியட் முடிஞ்சா கிளம்பிடுவாங்க, அந்த புள்ள முட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் பாவம். அப்புறம் அடுத்த கிளாஸ் டீச்சர் வந்து, ஒய் ஆர் யூ நீலிங் டவுன்? நோ மிஸ், லாஸ்ட் பீரியட் தட் மிஸ் டோல்ட் மீ டு நீல் டவுன். அந்த மிஸ் மறந்துட்டு போயிட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு ஸ்கூல்ல. அப்புறம் ஓகே ஓகே கெட்டப் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது, நல்லா கவனிங்க. முட்டி போடுறது அது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்வென்ட் பண்ண ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? சில காரியம்லாம் நான் சொல்ல போறேன், ரேடிக்கலா இருக்கும், பட் வந்து இதெல்லாம் வந்து பைபிள்ல கிடையாது. அதான் நான் பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம். அது மாதிரி ஜோம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது ஏன் கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ண சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணா கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இப்ப கண்ணை திறந்துட்டு ஜோம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பறக்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உட்காந்து. சரிங்களா? கண்ணுக்கு திறந்து ஜோம்னா பறக்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, அவர் என்ன பண்றாரு? சர்ச்சில் இப்ப பாஸ்ட் ஜோம் பண்றாரு, நீங்க கண்ணை மூட்டுருந்தா அங்க அப்படியே பாப்பீங்க, இவர் சரியில்லை பிரதர், ஜோமே பண்ண மாட்டாரு, வேஸ்ட் பிரதர் இவரு, அவரு வேஸ்ட் பிரதர் அவரு. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்றாங்க? கண்ணை மூடிக்கோங்க. இது ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு இதுக்காக. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? கண்ணை மூடி ஜோம் பண்றது வந்து இப்ப ஆன்டி இன்னொன்னு போட்டிருக்காங்க, பாத்துருவோம். இட் இஸ் ஆன்டி, அதுதான் ஆன்டி பாடி லாங்குவேஜ் வந்து, அதாவது பாடி லாங்குவேஜ்ல ரெவரன்ஸ் காட்டுறதோட ஹார்ட்ல ரெவரன்ஸ் காட்டுறதா ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் நீல் டவுன் அண்ட் ப்ரே. ஆனா நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றது எதுவுமே நம்ம புரிஞ்சுக்காம, ஆண்டவர் சொல்றது எதுவுமே நம்ம கேட்காம நடந்துக்கிட்டா அந்த முட்டி போட்டு ஜெபம் பண்றதே வேஸ்ட். அது சரி, இதெல்லாம் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி அனுபவிச்சு வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்ட்ராங் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட். இதெல்லாம் ட்ரை பண்ணி முட்டியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முட்டி பேர்ந்தது தான் மிச்சம் கடைசியில. கிரண் பால் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு, புரியுதுங்களா? கிரண் பால் ட்ரை பண்ணாத வித்தையா கிடையாது, எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் ஒன்லி யுவர் ரெவலேஷன் அபவுட் த குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் நல்லவர் என்பது புரிந்தா மட்டும்தான்
வேலை செய்யுது எல்லாமே. புரியுதுங்களா? வேற எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குன்னு கண்டுபிடிச்சேன் நான். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ என்ன ட்ரை பண்ண சொல்றீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் நான். எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரியும். அவர் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, எனக்கு அந்த வந்து போயிட்டாருன்னா, லிட்டரலா அதாவது வந்து ஒரு இந்த மலை பிரசங்கத்துல வந்து ஆண்டவர் சொல்லுவார்ல, உன் கண்ணு வந்து உனக்கு பண்ணு பாவம் செய்தால் இடரலா இருந்தா அது என்ன பண்ணு புடுங்கி போட்டுன்ட்டு. எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு லிட்டரலா என்ன பண்ணிட்டான், கத்தி எடுத்துட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே இந்த கண்ணு சரியாகலன்னா நான் பிடிக்கிறேன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து லீகலிஸ்டா இருந்தாரு அவரு. சரிங்களா? உன்னோட கை வந்து பண்ணா கையை வெட்டி போட்டுன்னு போட்டுருக்கு. கரெக்டா? அப்ப இன்னைக்கு எல்லாருமே எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாருமே 2 கண்ணு 2 கை இல்லாம தான் இன்னைக்கு இருக்கணும். 2 கண்ணு 2 கை இல்லாம தான் இருக்கணும். சில பேருக்கு காலும் போயிருக்கணும். ஆண்டவர் லிட்டரலா அதை மீன் பண்ணாரா? கிடையாது, அது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனசுல நீ எப்படி இருக்கிற அதுதான் முக்கியம். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அது பெரிய இது. சரிங்களா? சோ இப்ப எங்க விட்டோம் அது நம்ம? சோ இவனுங்க என்ன ஜெபம் பண்றாங்க? அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்டு கண்ணு இருக்கு பிரதர், அதெல்லாம் இருக்கு. பிரதருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கண்ணு போயிடுச்சோ அப்படின்ட்டு. இல்ல கண்ணுலாம் இருக்கு. அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு தைரியம் வரல. கண்ணை முடுக்கிறதுக்கு தைரியம் வரல. கத்தி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இடைப்பட்டு தடுத்துட்டாரு. சரிங்களா? கண்ணெல்லாம் இருக்கு. பிரதர் எப்படிலாம் யோசிக்கிறீங்க? 2 கண்ணோட நல்லா இருக்காரு பிரதர் அவரு. ஆனா இந்த வேர்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் உண்மையாவே கண்ணை எடுத்திருக்காங்களாம் இயர்லி டைம்ஸ்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? சரி, ஆமா. நான் பார்த்ததில்ல. இருக்கலாம், மேபி இருக்கலாம். அந்த சரிங்களா? செயின்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஆர்சி ஆமா. ஃபாதர்ஸ், அந்த மாதிரி நபர்கள். ஓகே சரி, அதை எடுத்து நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம். சரிங்களா? சோ நல்லா கவனிங்க. சோ விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க சொன்னோன்னே ஆண்டவர் எப்படி சொல்லிட்டாரு? கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஓமை ஒண்ணு சொல்றாரு. அது ரொம்ப அழகான ஓமை. படிங்க அந்த ஓமை, அடுத்தது படிங்க சிஸ்டர், தொடர்ந்து 7வது வசனத்துல இருந்து. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். போதும். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஓமை. நிறைய பேருக்கு இந்த ஓமை புரியாது. எதுக்கு ஆண்டவர் இதை சொல்றாரு? ஒரு வேலைக்காரன் இருப்பான். இது என்ன கதைன்னா, ஒரு எஜமானன் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு? வயல்ல இருந்து வேலை முடிச்சுட்டு வந்தோடனே தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, எனக்கு என்ன பண்ணு, சாப்பாடு போடு, நான் பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடு, லஞ்ச் டைம் வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணு. ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? ஊழியக்காரன் இங்க வேலைக்காரன் அர்த்தம். சரிங்களா? சர்வன்ட் என்ன பண்ணுவாராம்? முதல்ல என்ன பண்ணுவாரு? போய் எஜமானனுக்கு என்ன பண்ணுவாராம்? சாப்பாடு போட்டு, எஜமானன் வந்து புசித்து குடித்து திருப்தியான பிறகுதான் அவர் என்ன பண்ணுவாராம்? புரியுதுங்களா? அவர் போய் சாப்பிடுவார். சரி, வேலைக்காரனுக்கும் என்ன பண்ணுமா? பசிக்குதுதான். ஆனா அவர் என்ன பண்ணுவார்? எஜமானன் கட்டளை இட்டதுனால அவர் என்ன பண்ணுவார்? எஜமானனுக்கு போய் இது வருது 8வது வசனத்துல வருது. அவர் போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு? சர்வ் பண்ணி முடிச்சிட்டு 9வது வசனத்துல எப்படி போட்டிருக்குன்னா, இதை செய்ததுக்கு வந்து பாருங்க, அது 9வது வசனம் படிங்க. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. இதை செஞ்சதுக்கு அவருக்கு போய் என்ன தேங்க்யூவா சொல்லுவாருன்றாரு. வேலைக்காரன் என்ன பண்ணாருங்க? எஜமானனுக்கு கடமையை செஞ்சதுக்கு எஜமானன் போய் தேங்க்யூ சொல்லுவாரா? ஐ திங்க் நாட். இது அப்படின்னு யார் சொல்றா? இயேசு சொல்றார். இது ஏன் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. விசுவாசமானது இது என்ன கான்டெக்ட்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது என்ன கான்டெக்ட்ல வருதுன்னா, ஃபெய்த் அப்படின்ற கான்டெக்ட்ல தான் வருது. இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை கொண்டு வர்றார். இந்த ஓமை பேசுறாரு. சோ எல்லா ஓமையும் நீங்க வந்து ஆண்டவர் என்ன கான்டெக்ட்ல பிரசங்கம் பண்ணாருன்றது புரியலன்னா ஓமையா புரியாது உங்களுக்கு. சரிங்களா? சோ விசுவாசத்தை வந்து இங்க எதோட ஒப்பிடலாம்னா, ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரனோட ஒப்பிடலாம். சோ
அந்த எஜமான் வந்து வேலைக்காரன் அந்த ஊழியக்காரனுக்கு கட்டளை இடும் பொழுது உடனே அந்த ஊழியக்காரன் போய் என்ன பண்றான்? வேலை செய்யறான். கரெக்டா? அப்படித்தானே போட்டிருக்கு. கட்டளை இடுறான். என்ன பண்றான்? எட்டாவது வசனத்துல போட்டிருக்கு. படிங்க. நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி ம், அறை கட்டி கொண்டு நான் ம். போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். அதற்கு ஆ. பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? எஜமான் சொல்ற, எனக்கு முதல்ல போடு. இதான் கட்டளை. ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஈட். நான் முதல்ல சாப்பிடணும், நான் புசிக்கணும், நான் குடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு நான் திருப்தியான அப்புறம் நீ என்ன பண்ணலாம், போயிட்டு உன்னை பார்த்துக்கலாம். சோ இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட விசுவாசம் என்பது இந்த ஊழியக்காரனை போல இருக்கிறார். Hallelujah. Your faith is like the servant that is in the parable. இந்த கதையில வந்து இந்த ஊழியக்காரன் தருவார் பாத்தீங்களா, சர்வெண்ட் சொன்ன உடனே வேலை செய்யறாரு. அப்படிதான் உங்க விசுவாசம். உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னா, இதான் ஆண்டவர் சொல்ல சொன்னார் இன்னைக்கு. இட் இஸ் அட் யுவர் கமாண்ட். ஹalleluya. உங்க விசுவாசம் வந்து நீங்க பயன்படுத்தணுன்றதுக்காக உங்க விசுவாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. புரியுதுங்களா இல்லையாங்க? நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாசம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வாரும் தூயாவியே அப்படின்னு சொல்லி டெய்லி பாடிக்கிட்டு இருக்கோம். உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெய்லி பாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து விசுவாசம் வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஆண்டவரே விசுவாசத்தை கொடுங்க, ஆண்டவரே வல்லமையை கொடுங்க, ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இயேசு சொல்றாரு, எப்பா உன் விசுவாசம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்ல சொன்னார். your faith is waiting for your command. நீங்க தான் உங்க விசுவாசத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். வேற யாரும் உங்க விசுவாசத்தை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா இல்லையாங்க? Amen. Amen. இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க இருந்தாலும் உங்க விசுவாசத்தை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படிப்பட்ட வல்லமையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை தான் பேச போறோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் இருக்கட்டும். இட் குட் பி எனிதிங். சரிங்களா? அதை வைத்து உங்க விசுவாசத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? அதை சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? How many of you are able to understand this? புரியுதுங்களா? சோ உங்க விசுவாசம் வந்து எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், இந்த வேலைக்காரன் எப்படி தன்னுடைய எஜமான் சொன்ன உடனே அந்த கட்டளைக்கு கீழ்ப்பட்டு வேலை செய்தாரோ அதே போல உங்க விசுவாசமும் உங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும், உங்களுக்காக வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? திரும்பி எல்லாம் பேசாது. என்னால செய்ய முடியாது, நீ சொல்றதுல என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்ண முடியாது. அந்த விசுவாசம் என்ன பண்ணாது? திரும்ப பேசாது. நீங்க வேதத்துல வந்து நல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெனிசிஸ்ல இருந்து படிங்க. சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரியே சும்மா படிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப இப்போ மண்டையை போட்டு குழப்பாம ஸ்டோரி மாதிரியே படிச்சு பாருங்களேன். எங்கெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து விசுவாசத்துல மூவ் பண்றானோ அங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ரிசல்ட் அவர் பார்த்துருவாரு. ஹalleluya. ஆமென். எங்கெல்லாம் விசுவாசத்துல ஆக்ட் பண்ணாங்களோ அங்க ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்காங்க. நோவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டு தெளிவா பேசுறாரு. பேழையத்தை கெட்டுன்றாரு. அழகா டீட்டெயிலாம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா நோவா பேழையத்தை கெட்டும் பொழுது அங்க மழை வரும்ன்றதுக்கான அறிகுறியே கிடையாது. கவனிச்சிங்களா? லைட்டா மழை தூரிச்சு. அப்புறம் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சென்னை வெதர்மேன் வந்து சொன்னாரு, நாளைக்கு புயல் வருது, ரெட் அலர்ட் விட்டோம் அப்படின்னு சொன்னாரா? வந்து சென்னையில இப்போ வந்து ரெட் அலர்ட் விட்டாலே மழை வர மாட்டேங்குது. இப்பெல்லாம் மாறிடுச்சு மெட்ராஸ்ல எல்லாமே. முந்தியெல்லாம் வந்து ரெட் அலர்ட் விட மாட்டாங்க, மழை கொட்டி தீத்துரும். இப்ப ரெட் அலர்ட்னோட மழைக்கு புரிஞ்சிச்சு, நீ ரெட் அலர்ட் விட்டியா, இரு நான் ஓடிடுறேன் அப்படின்னு. மழை பயங்கரமா வேலை செய்யுது இப்போ. சோ தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா விசுவாசம் அங்க வேலை செய்யுது. விசுவாசம் வேலை செய்யுது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு தண்ணி இல்ல, ஆனா நாளைக்கு தண்ணி வரும். இன்னைக்கு வெள்ளம் இல்ல, இன்னைக்கு மழை இல்ல, ஆனா நாளைக்கு வரும். ஹalleluya. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறேன், அது என்ன பண்ணும்? நிச்சயமாக பலன் தரும். எல்லாரும் சொல்லிருக்கலாம்ல நோவா கிட்ட, எப்பா நீ தப்பா கேட்டிருக்கலாம்ப்பா, கடவுள் பேசியிருக்க மாட்டாரு, நீனே வந்து என்ன பண்ணிருப்ப, புத்தி பேதலிச்சு ஏதாவது கனவு பார்த்திருப்ப. கடவுள் பேசினாரு, அவரு பேசினாரு, இவரு பேசினாரு, கனவு பார்த்திருப்ப. இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா ஏதாவது பண்ணிருப்ப. என்ன பண்ணிருப்ப? கொஞ்சம் வைன் ஈனு குடிச்சிருப்ப ஏதாவது ஜாஸ்தியா. இது பைபிள்ல இருக்குங்க. அப்புறம் யாராவது சண்டைக்கு வந்துட்டு போறீங்க, நோவா வைன் குடிச்சான்னு சொல்லிட்டாரு. பைபிள்ல இருக்குது. நோவா வைன் குடிச்சா ஒரு பையனை சபிச்சாருன்னு வசனமே இருக்குது.
கொஞ்சம் வைன் கீன் குடிச்சு மண்டை குழம்பிருச்சு போல உனக்கு. அப்பவே சொன்ன ரொம்ப குடிக்காதயா நீ அப்படின்ட்டு. கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? வாங்க ஒரு வசனம் காட்டுறேன் வாங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே ம், நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ம், அதனால் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து ம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். ஹalleluya. விசுவாசத்தினாலே தான் இதெல்லாம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, பை ஃபெய்த் பீயிங் டிவைன்லி வார்ன்ட் ஆஃப் தி திங்ஸ், என்ன போட்டிருக்கு, ஆஃப் தி திங்ஸ் நாட் yet seen. சொல்லுங்க, காணாத காரியத்தை எப்படி அவன் புரிஞ்சு கொண்டான்? நோவா விசுவாசத்தினாலே அதை புரிந்து கொண்டார். அதை புரிஞ்சு கொண்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, தன்னுடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்காக அவர் எதை உண்டாக்கினாரு? ஒரு பேழையை உண்டாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? புரியுதா உங்களுக்கு சொல்றது? விசுவாசம் உள்ள இருந்ததுனால நடக்க போற காரியம் என்ன அப்படின்றத அவர் பெர்சீவ் பண்ணிட்டாராம். அதுதான் விசுவாசத்தோட வல்லமையே. See, faith always prepares you to meet any circumstances. ஆமென். விசுவாசம் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ணும்னா, உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்? எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம், மீட் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனை எது கொடுக்கும் உங்களுக்கு? விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் எப்பவுமே, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடி ஓடுறதுக்கு பதில், பிரச்சனையே இல்லாத போது உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கெட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? யூஸ்வலா நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படின்னா, பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஓடுவோம். கரெக்டா? பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடுவோம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், பிரச்சனை இல்ல பிரதர் எனக்கு இப்போ இப்ப நீங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பிரதர், வீடு நல்லா கொஞ்சம் வீடு கீடு இருக்குது, கையில கொஞ்சம் பணம் இருக்குது, ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, வீட்டுல கணவரும் நல்லா இருக்காரு, மனைவி நல்லா இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்கு அப்படின்னா, இந்த டைம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காதீங்க. இந்த டைம்ல என்ன பண்ணாதீங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காதீங்க. இந்த டைம்ல வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா மாலா சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாலுக்கு போலாமா, அந்த மாலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி. மாலுக்கு போறதுதான் தப்பு இல்லைங்க, மாலுக்குலாம் போங்க, தப்புலாம் கிடையாது. ஆனா மாலுக்கு போறதே பழக்கமா வச்சிருக்காதீங்க. சில பேருக்கு வந்து அதுதான் பழக்கம். இந்த அங்க போலாமா, இங்க போலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படி பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து வசனத்தை உள்ள போட்டு விசுவாசத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சோ தட் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன இருக்கும், நீங்க அசையாம இருப்பீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. கொரோனா டைம்ல எனக்கு என் லைஃப்ல நான் லிட்டரலா நான் பார்த்தேங்க. என் லைஃப்ல நான் பார்த்தேன் லிட்டரலா. சரிங்களா? 2014 நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்த ஊழியம் வந்து, யாருமே போய் ஜோம் பண்ணாதவர்களுக்கு தான் நீ ஜோம் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். இது ஆண்டவர் சொன்னார். எப்பவுமே பாருங்க, விசுவாசம் வந்து தேவ வார்த்தையின் மேலதான் கட்டப்படும். Faith should always be built on the word of God. நான் போன வாரம் கூட பேசினேன். அந்த போனதுக்கு முந்தின வாரம் விசுவாசத்தின் இந்த லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த் பேசியிருப்போம் பாத்தீங்களா? விசுவாசத்தின் மேல விசுவாசம் வைக்காதீங்க, அந்த மெசேஜ்ல பேசியிருப்பேன். உங்க விசுவாசம் எப்பொழுது எது மேல இருக்கணும்? உங்க விசுவாசத்தின் மேல இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய நன்மையின் மேலதான் இருக்கும். your faith should always be on the goodness of God. கர்த்தர் நல்லவர் என்பது மேலதான் விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்துக்கு மேல விசுவாசம் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அந்த மெசேஜ் கண்டிப்பா கேளுங்க. உங்க இந்த இதுதான் போன டியூஸ்டே முந்தின டியூஸ்டே, உன் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை வைக்காதே. சோ எனக்கு வந்து 2014 நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நான் ஊழியம் பண்ணது போல நீ இப்ப இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியை பண்ணணும்னாரு. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெளிவா என்கிட்ட பேசினார். ஜஸ்ட் லைக் ஹவு ஐ மினிஸ்டர் யூ ஹேவ் டு மினிஸ்டர். சோ ஆண்டவர் யாருக்கெல்லாம் மினிஸ்டர் பண்ணாரு? அன்டச்சபிள்ஸ். அந்த காலத்துல வந்து அவங்களெல்லாம் அப்படிப்பட்ட நபர்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அதாவது அன்டச்சபிள்ஸ் அப்படின்னா அது எப்படி தமிழ்ல எப்படி சொல்றதுங்க, சில பேர் எல்லாம் தொட மாட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு குரூப் இருந்துச்சு. தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கீழ் ஜாதி என்று நம்பப்படுகிறவர்கள், தன்னை விட அற்பமா எண்ணப்படுகிற கூட்டம். ஓகே, இதெல்லாம் வந்து பிராட் மீனிங். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, யாருமே தொட மாட்டாங்க சில பேர் போய். கரெக்டா? எஸ்பெஷலி வந்து நான் எந்த கான்டெக்ட் சொல்றேன்னா, சிக்னஸோட கான்டெக்ட்ல சொல்றேன். அந்த காலத்துல வந்து யாரும் தொடாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகிகள் தான். சிக்னஸ் கான்டெக்ட் தான், மத்த எந்த கான்டெக்ட் நான் சொல்லல. சரிங்களா? குஷ்டரோகிகளை யாரும் தொட மாட்டாங்க. குஷ்டரோகிகளை வந்து ஊருக்கு வெளியில ஒரு பாளையத்துல வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவன் திரும்ப ஊருக்குள்ள வரவே கூடாது. he will be completely secluded. அவனை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. எக்ஸைல் மாதிரி.
நாடு கடத்துற மாதிரி தனியா வச்சிருவாங்க. அவன் திரும்ப அவன் மனைவி பிள்ளைகள்கிட்டயோ குடும்பத்தோட வந்து அவன் என்ன பண்ண முடியாது, சேரவே முடியாது. இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய சொசைட்டில இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து சிக்காயிட்டா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் சிக்காயிட்டா எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவரோட பேசுறது. கவனிச்சிருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதே ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில இருக்கான், வியாதியில இருக்கானா ஒருத்தனும் வீட்டுக்கு போக மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? வசனமே இருக்குது. சாலமனே எழுதுறாரு, a rich man has many friends. வசனம் பைபிள்ல இருக்குதுங்க. ஒரு ஒரு பணக்காரனுக்கு எத்தனை எப்படி எப்படி இருப்பாங்களா? நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 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 ஆளும் ஆள் பார்த்து தான் பழகுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? எல்லாம் ஆள் பார்த்து தான் பழகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் நான் நிறைய பார்த்திருக்கேன். சிக் பீப்புள் ஆர் வெரி லோன்லி பீப்புள். கவனிச்சிருக்கீங்களா? வியாதியில இருக்கவங்க வந்து ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. அவங்க கிட்ட யாரும் பழக மாட்டாங்க, அவங்களோட யாரும் சேர மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா சிக்னஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணும் மக்கள் மனசில். நீங்க ஒருத்தரை சிக்கா இருக்கிற ஒருத்தரை பாருங்களேன், நீங்க பயந்துருவீங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அவங்கள பார்க்கும் பொழுது. அந்த நேரம் தான் பிசாஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுவான், உனக்கும் இப்படி வரலாம் ஃபியூச்சர்ல அப்படின்லாம் பேசுவான் பிசாஸ் வந்து. ஸோ அதனாலதான் சிக் பீப்புளை வந்து எல்லாரும் ஒதுக்குவாங்க. சில சிக்னஸ் எல்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வார்டுல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ், டிபி பேஷண்ட்ஸ். என்னோட இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதாவது அந்த 2014 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து டிபி, ஹெச்ஐவி எய்ட்ஸ் அவங்களாம் வாரம் நான் போய் மினிஸ்டர் பண்ணுவேன். ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் நான் வந்து எவ்ரி வீக் நான் போவேன் அந்த ஹோமுக்கு. எவ்ரி வீக் நான் போய் அவங்களுக்கு போய் மினிஸ்டர் பண்ணிட்டு வருவேன். ரொம்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இவங்களெல்லாம் வந்து அந்த நான் ஒரு ஹெச்ஐவி ஹோம் போவேன். சென்னையில இருந்து ஏதோ கொஞ்சம் ரெட் ஹில்ஸ் பக்கமா இங்க இருக்குது சென்னையில. ஹெச்ஐவி ஹோம். அது வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ். எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு 5 வயசுலாம் ஹெச்ஐவி பாசிட்டிவ். எப்படி இவங்க பாசிட்டிவ் ஆனாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் பாசிட்டிவா வந்திருப்பாங்க, அது மூலமா வியாதி வந்திருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஹெச்ஐவி இருக்கிறதுனால அவங்கலாம் வந்து சீக்கிரம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைங்களாம் அனாதையாக்கப்பட்டதுனால இந்த ஹோம்ல வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த பேரண்ட்ஸாவது வந்து ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், மேபி பாசிபிள். அடல்ட்ரி மூலமா வந்திருக்கலாம், பாசிபிள். எல்லாருக்கும் அப்படி வரணும்னு இல்லை, சில பேருக்கு வேற வழியா வந்துருது. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம வந்துருச்சு. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து இப்போ வந்து தனியா ஒரு ஹோம்ல வச்சு அவங்களுக்கு ஹெச்ஐவி பீப்புளுக்கு மெடிசன்ஸ்லாம் இருக்குது. மெடிசன்னா எதுனா அதுக்கு ஹீல் பண்ணாது, கியூர் பண்ணாது, பட் அவங்களோட லைஃபை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஒரு 5 வருஷம் இருக்கிறான்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் இருக்க வைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்களோட இம்யூனிட்டியை வந்து கொஞ்சம், ஏன்னா இம்யூனிட்டியே சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஹெச்ஐவி பீப்புள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி தான் அது. இம்யூனிட்டி டோட்டலாக ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்கள்ட்ட வாரம் போவோம். நான் இன்னொரு 2 பிரதர்லாம் போவோம். போய் வாரம் போய் அவங்களோட விளையாண்டுட்டு அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து ஹோப்பே கிடையாது. அவங்களாம் எப்படி முடிவில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இனிமேல் அவ்வளோதான், வாழ்ற வரைக்கும் வாழ்வோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண, இறந்து போயிடுவோம். அப்போ அந்த ஹோமோட ஃபவுண்டர் அந்த பிரதர் சொல்லுவாரு, இவங்களை வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல போடுறதுக்கே எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கிறனால நோபடி வாண்ட்ஸ் டு டேக் தம் இன் த ஸ்கூல். நான் கேட்டேன், ஏன் பிரதர் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹெச்ஐவி டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை டச்சிங். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நீங்க ஹெச்ஐவி பேஷண்ட் தொட்டா வராது உங்களுக்கு ஹெச்ஐவி. எத்தனை பேருக்கு தெரியும் அது? பயப்படாதீங்க, தொட்டாலாம் வராது, சரிங்களா? தொட்டா ஹெச்ஐவிலாம் வராது. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. தொட்டா வந்துடும், அவங்க கிட்ட பேசினா வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹெச்ஐவி வந்து வெறும்னா பிளட் வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகும், வேற எப்படியுமே டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால தான் வந்து பை பர்த் சில பேருக்கு அம்மா கிட்ட இருந்து வந்துருது, அப்புறம் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலியமா வந்துருது. புரியுதுங்களா? வேற எந்த வழியாவும் ஹெச்ஐவி வராது. நீங்க போய் கெட்டியா பிடிக்கலாம். நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன் போய் அந்த பிள்ளைங்களை. நல்லா தான் இருக்கான் பாக்கிறதுக்கு. எப்படி இருக்கேன்? ஹெச்ஐவி மாதிரியா இருக்கான் பாக்கிறதுக்கு? கெட்டி பிடிச்சிருக்கேன். அந்த பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி வீட்டுல வந்து என் பிள்ளைங்களை கட்டி பிடிப்பேன். புரியுதுங்களா? ஒன்றும் வராது. ஆனா இந்த அவேர்னஸே நிறைய பேர் கிடையாது. எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்களாம். கேட்டா அங்க இருக்க பேரண்ட்ஸ்லாம் அப்ஜெக்ட் பண்றாங்க, என் பிள்ளைங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. அப்பனா எப்படிப்பட்ட ஒரு லோன்லி லைஃப்ல இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்க, சின்ன குட்டி பிள்ளைங்க, பாவம், அதுங்களுக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது, தனக்கு ஒரு வியாதி இருக்குன்றது கூட புரியாத வயசுல இருக்கிற பிள்ளைங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்டவங்களுக்கு நீ ஊழியம் பண்ணுவியா? இதுதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். அப்புறம் டிபி ஹாஸ்பிட்டல். டிபிக்கு வந்து எவனுமே போக மாட்டான். ஏன்னா டிபி வந்து கண்டேஜியஸ் பை ஏர் மூலயமா கண்டேஜியஸ். அது நீங்க வந்து ஒரு டிபி பேஷண்ட் வந்து பேசும்பொழுது அவருடைய சலைவாவோ அந்த ஏர், அந்த இது வழியா உங்களுக்கு டிபி வரும்.
இப்போ தாம்பரம்ல ஒரு பெரிய டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு, தாம்பரம் சானட்டோரியம்னு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் 1000 பீப்புள் மேல இருப்பாங்க போல டிபி பேஷண்ட்ஸ். அங்க போய் மினிஸ்டர் பண்ணும். அங்க யாருமே வர மாட்டாங்க ஜோம் பண்றதுக்கு. நான் போய் அங்க வாரம் போய் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் போய் வார்டில் ஒவ்வொரு பெட்டா போய் 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 அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி அவங்களுக்கு காஸ்பிள் சொல்லி. நிறைய பேர் அழுவாங்க, பிரதர் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல சார், எனக்காக ப்ரே பண்ணுங்க சார், ஜீசஸ் சொல்லுங்க சார். அவ்வளோ பெத்தட்டிக்கா இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இப்படிப்பட்ட ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நம்மையும் செய்ய சொல்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் விசுவாசத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு என்ன மீன் பண்ணார் யோவான் 14ல? நான் செய்ததையும் செய்வீங்க, எனக்கு மேலாகையும் செய்வீங்கன்னு சொன்னாரா இல்லையாங்க? யூ வில் டூ வாட் ஐ டிட் அண்ட் யூ வில் டூ தி கிரேட்டர் ஒர்க்ஸ். அப்படின்னா எனக்கு மேலதான் நீ இருப்ப, நான் செஞ்சதை மட்டும் நீ செய்ய மாட்ட, எனக்கு மேல ஒரு படி மேலதான் இருப்ப அப்படின்னு தான் சொன்னார் சீஷர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து. அதான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, யூ கேன் டூ மோர் தென் வாட் ஐ டிட். எத்தனை பேருக்கு புரியுது? சோ இப்போ இதை வந்து இந்த மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அன்டச்சபிள்ஸ், அதாவது குஷ்டரோகி, லெப்பர் கேம்ப் நான் போயிருக்கேன். நான் ரொம்ப நாளா ஜோம் பண்ணது ஆண்டோட்ட கேட்டது வந்து, நான் ஆண்டோட்ட கேட்டேன், ஆண்டவரே லெப்பர் கேம்புக்கு நான் போனேன், ஆண்டவரே கிவ் மீ an opportunity to go to the leper camp அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சென்னைக்கு வெளியில ஒரு லெப்பர் கேம்ப் இருக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல. அதுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால போக முடியல. ஆனா தேங்க் காட் நான் இன்னொரு ஊருக்கு, கரூர்னு ஒரு இடத்துல வந்து, சேலம் பக்கத்துல கரூர்னு ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா, அங்க நான் ஒரு வாட்டி மீட்டிங் போகும்போது அந்த பாஸ்டர் ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, அண்ணே நம்ம வந்து ஒரு லெப்பர் கேம்ப் இருக்கு போலாமாண்ணே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தம்பி கண்டிப்பா போறோம் தம்பி, நம்ம கண்டிப்பா லெப்பர் கேம்ப்னா ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ அப்படின்னு சொல்லி லெப்பர் கேம்ப்லயும் போய் மினிஸ்ட்ரி பண்ணேன். அங்க இருக்கவங்க எல்லாம் தொட்டு அவங்களுக்கு ஜோம் பண்ணி எல்லாம் பண்ணேன். எந்த வியாதி எனக்கு வரலங்க. என்னை பார்த்தா லெப்பர் மாதிரி இருக்கா பாருங்க, வரலாம் நல்லா இருக்கு பாருங்க, எந்த வியாதியும் வரல. ஏன் வராது தெரியுமா? இயேசுக்கு வராதுன்னா உங்களுக்கும் வராது. எத்தனை பேர் புரியுது? இஃப் ஜீசஸ் cannot be sick, you also cannot be sick. இயேசுக்கு லெப்பர்சி வருமா? இயேசு லெப்பரை தொட்டா லெப்பர்சி வருமா? வராது. அப்ப நீங்க தொட்டாலும் லெப்பர்சி வராது. இயேசு ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட்டை தொட்டா எய்ட்ஸ் வருமா? வராது. அப்ப நீங்க தொட்டாலும் வராது. எய்ட்ஸ் டிபி ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணாலும் டிபி வருமா? அப்போ உங்களுக்கும் வராது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? இதுதான் வந்து இயேசுவை வச்சு உங்க தியாலஜி நீங்க வந்து டிஃபைன் பண்றது. இயேசுக்கு வராதுன்னா வராது. இயேசுக்கு டிப்ரெஷன் வருமா? சொல்லுங்க. இயேசுக்கு டிப்ரெஷன் வருமா? பதில் சொல்லுங்க. வராது. அப்போ உங்களுக்கும் வராது. உங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. இயேசுக்கு கவலை வருமா? வராது. ஆனா எனக்கு வருதே பிரதர்னா, நீங்க வரும்னு நினைச்சா வரும் எல்லாம். அது நார்மல் தானே பிரதர்? எல்லா மனுஷனுக்கும் வரும் கிடையாது. எங்க போட்டிருக்கு நார்மல்னு? டிப்ரெஷன் நார்மல், கவலைப்படுறது நார்மல் எங்க போட்டிருக்கு? கிடையாது. கிடையாதுன்னு சொன்னா, எனக்கு வராதுன்னு சொன்னா வராது. அதை துரத்தி விட்டுருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு உங்களுக்கு? ஃபெய்த்தே கொடுத்திருக்காரு. அதனாலதான் பவுல் அழகா எழுதிட்டாரு, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். அங்க பிழைப்பான்றது வந்து பாத்தீங்கன்னா he will live. என்ன live? abundant லைஃப்ல. he will live in the abundant life that Jesus gave. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது ஒரு ஜீவனை கொண்டு வந்தாரு. அந்த ஜீவனுக்கு வந்து ஜோயே அப்படின்ற பேரு. இயேசு கேரி பண்ண ஜீவன் பேர் வந்து ஜோயே. கிரீக்ல வந்து ஜோயேன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இயேசுவோட லைஃப் பேர் தான் ஜோயே லைஃப். அந்த ஜோயே வந்து இயேசு எப்படி கொடுத்தாராம்? அபண்டன்டா கொடுத்தாராம், பரிபூர்ணமா கொடுத்தாராம். இப்படிப்பட்ட அபண்டன்ட் லைஃப்ல வாழ்றதுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஊழியக்காரன் வந்து விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you are able to understand this? Hallelujah, praise God. So அதை இயேசு எப்படி அழகா சொல்றாருன்னா, உன்னுடைய விசுவாசம் உனக்கு கீழ்பட்டு இருக்கின்றது. Your faith is subject to you. So நீ எப்படினாலும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? You can use it however way you want to. அது நோலாம் சொல்லாத உங்களுக்கு. பாருங்க, இந்த என்ன லைஃப்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க, பயோஸ்னா பிசிக்கல் லைஃப். இது எல்லாமே வந்து கிரீக் வேர்ட்ஸ். சூஷே சோல் லைஃப், ஆத்மா வாழ்வு. ஜோயே வந்து டிவைன் லைஃப். அதுதான் இயேசு எந்த லைஃப்ல இருந்தாங்க? பயாஸ்ல கிடையாது, சூஷேல கிடையாது. எதுல இருந்தாரு? ஜோயேல இருந்தார் இயேசு. டிவைன் லைஃப்ல ஆபரேட் பண்ணார் இயேசு.
இன்னைக்கு அதே டிவைன் லைஃப் யாருக்குள்ள இருக்கு? நமக்கு. உங்களுக்குள்ள இருக்கு. இயேசு சொன்னார்ல யோவான் 3:16, அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான், ஜோயே லைஃபை அடைவான். நித்திய ஜீவன் என்பது பரலோகத்துல போய் வாழ்றது நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் என்பது இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. யூ ஆர் நவ் லிவிங் இன் தி இட்டர்னல் லைஃப். அந்த இட்டர்னல் லைஃப் எப்படி ஒர்க் ஆகுது? இங்க வாழ்ந்து வெற்றியா வாழ்ந்து முடிச்சோன்னா கண்டினியூஷன் போய் எங்க வாழ்வீங்க? அவரோட வாழ்வீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா இங்க தோல்வியிலே வாழ்ந்துட்டு அங்க போய் எங்க என்ன வாழ போறோம்? வெற்றியில வாழ போறோம். இங்க வந்து குடிசை வீட்டிலே வாழ்வோம் பிரதர். அங்க அவர் சொல்லியிருக்கார் பிரதர், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ணுவேன், ஐ வில் பில்ட் மேன்ஷன்ஸ் ஃபார் யூ. ஸோ எனக்கு இங்க வந்து ஒரு ரூம் தான் பிரதர், ஒரு குடிசை தான் பிரதர். அங்க ஒரு பங்களா கட்டி வச்சிருக்காரு பிரதர், அங்க போய் நான் வாழ்ந்துக்கிறேன் பிரதர். இங்க எதுக்கு தேவையில்லாம ஒரு லேண்டை வாங்கி, அது லேண்ட் ரொம்ப ஏறிடுச்சு பிரதர், சென்னையில ரொம்ப ரேட் ஏறிடுச்சு பிரதர், பிளாட்லாம் வாங்க முடியாது பிரதர். அதனால நான் என்ன பண்றேன், அங்க போய் அப்படி சொல்லல ஆண்டவர். எப்ப நீ இங்க வந்து மண்ணுக்கு மண்ணா போ, அங்க ஒன்னு அப்படிலாம் சொல்லல. சரிங்களா? ஜோயே லைஃப் இங்கேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. For God so loved the world, he sent his only begotten son. Whoever believes in him should not perish, have eternal. And whoever believes in him வந்து நீங்க எங்க பிலீவ் பண்ண முடியும்? இங்கதான் பிலீவ் பண்ண முடியும். உலகத்துல அவரை பிலீவ் பண்றீங்க. உலகத்துல நீங்க பிலீவ் பண்றதுனால நீங்க எப்படி போக மாட்டீங்களா? கெட்டு போக மாட்டீங்க. சொல்லுங்க, நாங்க கெட்டு போக மாட்டோம். கெட்டு போறதா என்னன்னு தெரியுமா? கெட்டு போறதா தெரியுமா? கெட்டு போன சாம்பார் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கெட்டு போன சாம்பார், கெட்டு போன பிரியாணி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கெட்டு போன தக்காளி பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு? ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்மெல் எப்படி அடிக்கும் கெட்டு போறது? ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். கெட்டு போன சாம்பார் யாரும் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. கெட்டு போன பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. கெட்டு போன தக்காளி சாப்பிட மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கெட்டு போயிடுவோமோன்னு பயப்படுறோம் எல்லாருமே. புரியுதுங்களா இல்லையாங்க? கெட்டு போயிடும். கெட்டு போயிடும் என்னது? வியாதியில கெட்டு போயிடுவோமோ, தரித்திரத்துல கெட்டு போயிடணும், அதுல கெட்டு போயிடணும், இதுல கெட்டு போயிடணும், இல்லாம போயிடணும், ஒண்ணு இல்லாம போயிடணும். இந்த பயம் எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. அந்த பயத்தை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் யார் அனுப்புனாராம்? தன்னுடைய சொந்த நேசகுமாரனை அனுப்பி கெட்டு போகிற மனுஷனை ஜோயே லைஃபுக்குள்ள கொண்டு வந்துட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? மனுஷன் கெட்டு போயிட்டு இருந்தான். எதுல கெட்டு போயிட்டு இருந்தான்? பாவத்துல கெட்டு போயிட்டு இருந்தான். இந்த வியாதி எல்லாம் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டிபி, எய்ட்ஸ் இதெல்லாம் சொன்னது, இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனோட சரீரத்தை கெட்டு போக வைக்குது. இட் இஸ் மேக்கிங் த பாடி டு பெரிஷ். இட் இஸ் மேக்கிங் த ஃபிளஷ் டு பெரிஷ். சோ இப்போ இந்த பாடி வந்து கெட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பாடியை உண்டாக்குனது யாருங்க? உங்க சரீரத்தை உண்டாக்குனது யாரு? ஆண்டவர். அவர் தான் வந்து சரீரத்தை உண்டாக்குறார். ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் பாடி. சரிங்களா? இந்த பாடிக்கு வந்து அழகா ஃபீச்சர்ஸ் கொடுத்ததெல்லாம் யாருங்க? இந்த மாதிரி யார் யோசிச்சா சொல்லுங்க. இந்த மூக்கு இங்க இருக்கணும், கண்ணு இங்க இருக்கணும், இதெல்லாம் யார் யோசிச்சா நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களா, கண்ணை தூக்கி இங்க வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேவலமா இருந்திருக்கும்ல. இந்த கண்ணை ரெண்டு இங்க வச்சு மூக்கு தூக்கி தலைமையில வச்சிருந்தா ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். அழகா கண்ணை எங்க வைக்கணுமோ மூக்கை எல்லாம் அழகா வச்சு உண்டாக்கி டிசைன் பண்ணது ஆண்டவர். ஆனா இந்த பாடி வந்து பாவத்தினால கெட்டு போயிட்டு இருந்துச்சு, வியாதினால கெட்டு போயிட்டு இருந்துச்சு, சாபத்தினால கெட்டு போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ இந்த கெட்டு போற பாடிய ஆண்டவர் இப்ப என்ன ஆகணும்? ஃப்ரெஷ்ஷா ஆக்கணும், புதுசா மாத்தணும். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு பிளான் ஒன்னு கிரியேட் பண்ணார். அதுதான் ரிடம்ஷன் பிளான். கிரியேட் பண்ணி சொந்த குமாரனே அனுப்புறாரு. அதுக்கு புரியுதுங்களா இல்லையா? குமாரனே அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, எப்ப என் பையன் அனுப்புறேன், என் பையன் வந்தானா ஒழுங்கா வேலை செய்வான். அதனாலதான் உங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன், அவர் பையன்கிட்ட போயிருங்க. புரியுதுங்களா? அவர்கிட்ட போனீங்கன்னா ஒழுங்கா இருக்கும். அதை விட்டுட்டு அங்க போறேன் இங்க போறேன், என் பையன் அனுப்புறேன்னு சொல்லி பையனை அனுப்பி, பையன் வந்து என்ன பண்றாரு? என்ன விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டாரு பையன் வந்து. யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப நம்மளுடைய வேலை வந்து அவரை விசுவாசிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. நம்மளோட ஃபுல் டைம் ஜாப் என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறது தான். ஆண்டவருக்கு பிடிச்ச கிரியை என்னது? நம்ம போன வாரம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? யோவான் 6 படிச்சோம். தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னதுங்க? கரெக்டா பதில் சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிறது. அந்த வசனத்தை போடு விஜய். யோவான் 6. அவரை விசுவாசிப்பது கிரியையாய்.
29. படிங்க சிஸ்டர். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியை, ஒர்க் ஆஃப் காட். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா ஒரு கேஜேவில போடு விஜய், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல திஸ் இஸ் தி ஒர்க் ஆஃப். சொல்லுங்க, இதுதான் தேவனுடைய கிரியை. நிறைய பேர் கேக்குறீங்களா, ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும், ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். பிரதர் சொல்லுங்க பிரதர், என்ன பண்ணலாம் பிரதர்? தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும், தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன தெரியுமா? அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பதே. சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நீங்க இயேசுவை விசுவாசிக்காம என்ன ஊழியம் பண்ணாலுமே அது தேவனுக்கு ஏற்ற கிரியையாக மாற முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? நான் ஊழியம் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இயேசுவை இயேசுவாக நான் விசுவாசிக்கலன்னா அது என்ன கிடையாது, அது என்ன கிடையாதுங்க, அது தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. இட் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் காட். எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ஏன்னா இது என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, இவங்க சாப்பாட்டுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். யாரு அங்க அந்த 5000 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நேத்து நல்ல சோறு போட்டாரு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு டெய்லி ஒரு மீட்டிங் போனா வீட்டுல கிராசரி செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாம் அழிகிற அப்பத்தை, அந்த வசனத்திலிருந்து படிங்க சிஸ்டர், கொஞ்சம் முன்னாடி இருந்து படிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். சோ அவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா நீ அழிஞ்சு போற போஜனம், அதாவது இந்த பிரெட்டு, இந்த மட்டனு, சிக்கனு, ஃபிஷ், இதெல்லாம் என்ன ஆயிருமா, அழிஞ்சு போயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க வாங்குற சண்டே வாங்குற மட்டன் வந்து அழியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஃப்ரிட்ஜ்ல வெளியே வச்சு பாருங்க, மட்டனை வாங்கி நாத்து அடிச்சிடும் மட்டன். 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் மட்டன் என்ன ஆகும், ஒரு நாள் வெளியே வச்சா என்ன ஆயிருது, கெட்டு போயிருது. மட்டனுக்கு தெரியாது நான் 1000 ரூபாய்க்கு வந்திருக்கேன்னு தெரியாது அதுக்கு. அது கெட்டு போயிடும். ரொம்ப காஸ்ட்லி. வஞ்சர மீனுக்கு தெரியுமா 1500 ரூபா கிலோ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போகாம இருக்குமா? அது 1500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் பிரதர் வஞ்சர மீன் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குமா? அது நான் கெட்டு போக மாட்டேன், என்னுடைய விலை 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லுமா? அது ஒரு நாள்ல காலி ஆயிடும் அது. சோ இயேசு என்ன சொல்லிட்டாரு, எப்பா நீ அழிஞ்சு போற ரொட்டி, ஃபிஷ், இதுக்கு தான் நீ தேடி வந்த. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஃபிஷ்ஷும், ஃபிஷ் ஃப்ரையும், பிரெட்டும் கொடுத்தார். ஃப்ரெஷ்லி பேக்டு பிரெட். பேக்கரி பேர் வந்து மேட் இன் ஹெவன். சரிங்களா? அந்த பிரெட்டை வந்து கொடுத்தாரு அவங்களுக்கு. மேட் இன் ஹெவன் பேக்கரி பிரெட் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும், செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும், வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. அந்த பிரெட்டை தேடி வந்தீங்க, ஆனா அது என்ன பண்ணாது, உனக்கு ஜீவனை கொடுக்காதுன்றாரு. அது உனக்கு என்ன பண்ணாது, அது ஜீவனை கொடுக்காது. அது படிக்கும் திருப்பி. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அதாவது என்ன சொல்லிட்டாரு, அழிஞ்சு போற போஜனம் வந்து உனக்கு என்ன கொடுக்காது, ஜோயே லைஃப் கொடுக்காது. அழிஞ்சு போற போஜனம் எது கொடுக்காது, ஜோயே லைஃப் கொடுக்காது. எது வந்து ஜோயே லைஃப் கொடுக்கும், நித்திய ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப். எப்பொழுது எவர் லாஸ்டிங்னா எப்பொழுதும் ஜீவனை கொடுக்கும். அது அதாவது எவர் லாஸ்டிங், எப்பொழுதும் கொடுக்கும், என்றென்றைக்கு கொடுக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். எவர் லாஸ்டிங். எவர் லாஸ்டிங்னா புரியுதுங்களா இல்லையா? வித்தவுட் மெஷர், அளவு இல்லாமல், இன்ஃபைனைட். இந்த இன்ஃபைனைட் லூப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படி வருதான் எவர் லாஸ்டிங் லைஃப்? இயேசு சொல்ற கிரியை நீங்க செய்யும்போது, do not labor for the food which perishes but for the food which endures to everlasting life. எந்த சாப்பாட்டுக்காக நீங்க வேலை செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர்? அழிந்து போகாத போஜனம், நித்தியத்திற்கும் ஜீவனை கொடுக்கிற போஜனத்துக்காக வேலை செய்யுங்கன்றார். அதுக்காக நீங்க வந்து பிரயாசப்படுன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எதுக்குங்க பிரயாசப்படுறோம்? நம்ம எதுக்கு பிரயாசப்படுறோம்? அழிந்து போறதுதான் போஜனம் தான் பிரயாசப்படுறோம். கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறோமா இல்லையாங்க? கரெக்ட். அதுக்கு தான் பிரயாசப்படுறோம். அதனாலதான் என்னதான் வந்து பெருசா சம்பாதிச்சாலும், என்னதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் வியாதி என்ன பண்ணிடுது மனுஷனுக்கு, வந்துருது. கவனிச்சிங்களா இல்லையாங்க? என்னதான் ஆர்கானிக்கா தாங்க சாப்பிடுறேன், வீட்லயே தக்காளி விளைவிச்சு வீட்லயே சாப்பிடுறேங்க, கரெக்டா இல்லையா? என்னதான் சாப்பிட்டாலும் என்னங்க வந்துருது மனுஷனுக்கு, வியாதி வந்துருது. கொரோனா டைம் வந்து எல்லாத்தையும், அதாவது
கொரோனா வாஸ் நாட் காட்ஸ் வில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. கொரோனா வாஸ் நாட் காட்ஸ் வில். ஆனா கொரோனா டைம்ல வந்து ரியல் பிக்சர் ஆஃப் மேன் வந்து வெளியே வந்துருச்சு. மனுஷனோட உண்மை ரூபம் வந்து வெளியே காட்டிருச்சு. கவனிச்சீங்களா? யாரெல்லாம் வந்து பயங்கர ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் கொரோனா வந்துருச்சு கடைசியில். நிறைய நிறைய இது இருக்கு. ஐ ஃபீல் சாரி ஃபார் சச் பீப்புள். அது சில பேர் இறந்துலாம் போயிட்டாங்க. பயங்கரமா பாடி பில்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஃபிட்டா இருந்து டெய்லி ஜிம்முக்கு போவேன், டெய்லி 10 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுவேன் அப்படின்னு இருந்தவங்கலாம் கொரோனா வந்து இறந்து போன கதைலாம் நமக்கு தெரியும். கரெக்டா இல்லையாங்க? அப்படிலாம் நிறைய கதை பார்த்தோம்னா நான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. என்னது இது இவ்வளவு ஃபிட்டா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க, ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர்லாம் தெரியும். சிக்ஸ் பேக்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி பயங்கரமா இருக்கும் பாடி. அவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏன்னா அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக பிரயாசத்துல ஈடுபட்டா அது என்ன உண்டாக்காதது? நித்திய ஜீவனை உண்டாக்காதது. இட் வில் நாட் பிரிங் எவர்லாஸ்டிங் லைஃப். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? ஹெல்த்தியா சாப்பிடணுமா? கண்டிப்பா ஹெல்த்தியா சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும். ஒர்க் அவுட் பண்ணுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும் நான் சொல்லவே இல்லை. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாடி நல்லா பாத்துக்கோங்க. ஆனா அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குமா? அது ஜோயா லைஃப் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. எது ஜோயா லைஃப் கொடுக்கும்? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான். சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவன் ஜோயா லைஃப்ல வாழ முடியும். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா நல்லா கீப் யுவர் பாடி இன் குட் ஷேப். நான் ஏன் அதை வந்து இதை நான் சொல்றேன்னா, நல்ல பாடி நல்ல நல்ல ஷேப்ல இருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களை நல்லா எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபிட் ஆகும். கரெக்டா? இல்லைன்னா தேடிட்டு போகணும். பிளஸ் சைஸ் ட்ரெஸ் போய் தேடணும் எங்கேயாவது போயிட்டு. அது கிடைக்காது பிளஸ் சைஸ்லாம். ஒரு சைஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸே கிடைக்காது. நீங்க போய் தேடணும். அப்புறம் டெய்லர் பிடிக்கணும், டெய்லர் பிடிச்சி தான் வாங்கி தைக்கணும். அப்புறம் பெரிய கட்டன் வாங்கி சட்டை தைக்கணும் உங்களுக்கு. அப்புறம் துணி பத்தாது அப்புறம் கடைசியில். அதனால என்ன பண்ணுங்க, நல்ல நல்ல இதா இருங்க. அது ஏன் நல்லா அப்படி நான் அதை ரொம்ப என்கரேஜ் பண்றேன் அப்படின்னா, நான் கவனிச்சிட்டேன். நல்லா ஸ்லிம்மா நல்லா இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி நல்லா இருக்குது, நல்லா நடக்க முடியுது, நிறைய இடத்துக்கு நடந்து போக முடியுது, நல்லா ஊழியம் பண்ண முடியும். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருந்தேன். அப்புறம் நல்லா கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைச்சேன். நல்லா நல்லா இருக்குது. ஐம் ஏபிள் டு டூ மச் மோர் ஃபார் காட் நவ். இன்னும் நிறைய பண்ண முடியுது என்னால. புரியுதுங்களா? நல்லா நல்லா 3 மாடி 4 மாடினா கூட லிஃப்டே இல்லைனா கூட ஏறிடுவேன் நான் பாட்டுக்கு. ஜோம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீர், லிஃப்ட் இல்லாத வீட்டுக்கு கூப்பிட்டு வண்டீர் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா ஜீவனோ கர்த்தரிடத்துல இருந்து தான் வருகிறது. அதை விசுவாசிக்கணும் நீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? பட் யுவர் லைஃப் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் காட். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நீடட். பட் லைஃப் எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. ஹல்லேலூயா. அதனால இயேசு என்ன சொன்னார்னா, எப்பா நீ என்ன விசுவாசி. அழகா சொல்றாரு. அந்த வசனம் திரும்ப படிக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையான வசனம். அப்ப 28ல சீஷர்கள் கேட்கறாங்க. and then they said to him, what shall we do that we may work the works of God? தமிழ்ல படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் கேக்குறீங்க, என்ன செய்யணும்? தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன செய்யணும்? அழகா ஆன்சர் வருது, படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை சொல்லுங்க. அவர் அனுப்பினவரை, பிதா அனுப்பினவரை, அந்த இயேசுவை விசுவாசிப்பதே. சொல்லுங்க, அவரை விசுவாசிப்பதே. எப்படி விசுவாசிக்கிறது? How do I believe in this Jesus whom the Father sent? பிதா அனுப்பின இயேசுவை நான் எப்படி விசுவாசிப்பது? போய் படிங்க, காஸ்பல் எடுத்து படிங்க. Read the Gospels again and again and again and again. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சா உங்களுக்கு புரியும். என்னுடைய மெசேஜ்ல அதிகமான காஸ்பல்ல தான் பேசுவேன். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நான் காஸ்பல்ல தான் பேசுவேன். ஏன்னா இயேசுவை பார்க்க 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 உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவன் பெருகி கொண்டே இருக்கும். ஜோயர் லைஃப் will start flowing in your life. இதை நான் கான்சியஸா பண்ணல, அன்கான்சியஸாவே எனக்கு அப்படிதான் வருது. எனக்கு மெசேஜ் பேசணும்னாலே நான் காஸ்பல்ல தான் திறப்பேன் போய். எனக்கு என்ன தெரியல, அது அப்படிதான் வருது. என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு சொன்னார் என்கிட்ட, ஐ எம் நோட்டிசிங் நிறைய காஸ்பல்ல தான் பேசுறீங்க நீங்க அப்படின்ட்டு. அதை நான் கான்சியஸா பண்ணல. ஏன்னா நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். இயேசுவை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் நீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏன் அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்து ஃபியர்லெஸ்ஸா இருந்தாங்க. பேதுருலாம் பாத்தீங்கன்னா
இயேசு கூட இருக்கும்போது பயங்கர பயந்தாங்கோலி. இயேசு யாருன்னே தெரியாதுன்ட்டாரு. பாத்தீங்களா? இயேசு யாருன்னே தெரியல அவருக்கு. எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு 3 வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் சொல்றாரு, இந்த நாமத்தினாலதான் அப்படின்ட்டாரு. எந்த நாமம்? இயேசு என்ற நாமத்தினாலதான் அப்படின்ட்டாரு. the name of Jesus above all names. இந்த நாமத்தினாலதான் அற்புதம் நடக்குது. இந்த நாமத்தினாலதான் பிணியாளிகள் சுகமாகிறார்கள். இந்த நாமம் தான் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வர நாமம் சொல்லி ஒரு 360 டிகிரி டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாயிருச்சு அவர் வாழ்க்கையில. இப்படி இருந்தவர் இப்படி போயிட்டாரு அப்படியே. எப்படி? ஏன்னா இயேசு என்ற நபரை உங்க வாழ்க்கையில நீங்க அலோவ் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது, அசாதாரணமாக மாறிவிடும். when you allow the person of Jesus in your life will not be a natural life, it will be a supernatural life. உங்க அன்றாட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா தாங்க இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, அன்றாட வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். எவ்ரி டே வில் பி a supernatural life because Jesus is supernatural. ஏன்னா இயேசு ஒரு அசாதாரணமான ஆள் கிடையாது, அவர் ஒரு அசாதாரணமான மனுஷன். அவர் எத்தனை பேருக்கு புரியுது? சூப்பர் நேச்சுரல்லாம் காமனா பாப்பீங்க நீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். மிரக்கிள், சயின்ஸ், வண்டர்ஸ் எல்லாம் அசால்ட்டா பாப்பீங்க நீங்க. அதுக்காக போராடி ஜோபம் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. when you behold Jesus, அவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால்தான் இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் அனுப்பின குமாரனை விசுவாசித்தால். சொல்லுங்க, அவர் அனுப்பின குமாரனை விசுவாசித்தால். என்னோட ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு காரணமே ஜீசஸ் தான். ஆமென். என்னோட ஹீலிங் மினிஸ்ட்ரி காரணமே யாரு? ஜீசஸ் தான். எந்த தேவ மனுஷனும் எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண சொல்லவே இல்லை. எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு தரிசனம் பாத்தீங்களா பிரதர்? நீங்க ஏதாவது இது பாத்தீங்களா? ஆடிபிள் வாய்ஸ் வந்துச்சா? வானம் பொழந்துச்சா? யாக்கோபு தூங்கிட்டு இருக்கும் போது இங்க வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி போச்சு, அந்த ஏணியில நீங்க ஏதாவது ஏறி போனீங்களா? நான் சொன்னேன், எப்பா எனக்கு படுத்தா தூக்கம் தாயா வருது, கனவே வரமாட்டேங்குதையா அப்படின்னு. கனவு வந்தா தானே படுத்தா தூக்கம் தாயா வருது அப்படின்னு. அப்புறம் எப்படி பிரதர் அப்படின்னா, இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய பேருக்கு என் காலிங் என்ன, என் பர்பஸ் என்ன அது இதுன்னு கேட்கறாங்க. நான் சொல்றப்ப இயேசுவை பாருங்க முதல்ல. go and see the person of Jesus from the Bible. அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் உங்களை ஃபோர்ஸே பண்ண வேண்டாம். நீங்க போய் கெஞ்சி கதற வேண்டாம், ஆண்டவரே உம் சித்தம் என்ன ஆண்டவரே, ஒன்னும் தேவையே இல்லை. மேன் ஆஃப் காட் ஓட வேண்டாம். இவர் சொல்லுவாரா, அவர் சொல்லுவாரா, இவர் செய்வாரா, தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எல்லாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஆமென். சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு, உன்னோட விசுவாசமானது எப்படி இருக்கான்? ஒரு ஊழியக்காரனை போல இருக்கு. சோ ஒரு ஊழியக்காரன் எப்படி தன் எஜமானருக்கு கீழ்பட்டு இருக்கானோ அப்படி உங்க விசுவாசமும் கீழ்பட்டு இருக்கு. சோ யூ கேன் யூஸ் யுவர் ஃபெய்த் த வே யூ வாண்ட். உங்க விசுவாசத்தை வச்சு நீங்க என்ன வேணா சாதிக்க முடியும் இந்த உலகத்துல. ஆமென். அந்த விசுவாசம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க ஜீசஸ பார்க்கும் பொழுது, நீங்க ஜீசஸ பிலீவ் பண்ணும் பொழுது, இயேசு எப்படி விசுவாசத்தை வேலை செய்தாரோ அதே போல நீங்களும் வேலை செய்ய வைப்பீங்க. சோ நான் இதுக்கு வந்துறேன். சோ இப்ப கொரோனா வருது. கொரோனா ஒரு எப்படிப்பட்ட டிசீஸ்? பக்கத்துல போக கூடாதுல்ல, அன்டச்சபிள் டிசீஸ் மாதிரி தான். இப்போ ஒரு வீட்டுல கொரோனா வந்தா என்ன பண்ணிடுவாங்க? குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. குவாரண்டைன் என்னது? தூக்கி தனியா போட்டுருவாங்க. அவரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்க, இல்ல அந்த வீட்டையே சாத்தி வச்சிருவானுங்க. யாரும் போக கூடாது. 15 நாளைக்கு எவனும் அந்த பக்கம் போக கூடாது. குவாரண்டைன் பண்ணி அது பண்ணி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அப்போ நான் 2014 இருந்து 14 முன்னாடியே நான் வேலை பார்க்க ஹெச்எல்ல இருக்கும் போதே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லா நான் எப்படிப்பட்ட மக்களை போய் நான் சந்திக்கிறேன்? யாரும் போய் சந்திக்காத மக்களை போய் தொடுறேன். யாரும் போய் சந்திக்காத மக்களுக்கு போய் ஊழியம் செய்யறேன். யாரும் போகாத இடங்களுக்கு போய் நான் என்ன பண்றேன்? தேவனோட சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன். லிட்டரலி ஒரு கொரோனாக்கு ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். கொரோனா வரும்போது ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட். அதாவது நாட் சர்ப்ரைஸ்னா, என்னால ஊழியம் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ற டவுட்டே எனக்கு வரல. கொரோனா வரும்போது நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்ன வெளியே கொண்டு போங்க, ஐ வாண்ட் டு மினிஸ்டர் டு பீப்புள். தட் வாஸ் மை ஒன்லி பிரேயர். ஐ வாண்ட் டு கோ அவுட் அண்ட் ஐ வாண்ட் டு மினிஸ்டர் டு பீப்புள். ஏன்னா அதான் சொன்ன பாத்தீங்களா, யூஸ் யுவர் குட் டேஸ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்க நல்ல நாட்களை வைத்து நீங்க உங்களை என்ன பண்ணிக்கோங்க,
தயார் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ கொரோனா வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லான்ச் அவுட். யாரெல்லாம் வந்து கொரோனா இருக்கு வீட்டுக்கு வாங்க கிளம்பி கிளம்பி ஃபர்ஸ்ட் ஆளை கிளம்பி போவேன். என் வைஃப் எதுவும் சொல்ல மாட்டா, போன் தான் சொல்லுவா. முதல் ஆளை கிளம்பி போவேன், போய் ஜோம் பண்ணுவேன். இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த டெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்தில் நான் அப்போ பெருங்குடியில் இந்த ஓயமாரில் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபேமிலி, ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி. அந்த அங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 54-55 இயர்ஸ் ஓல்டு. அவர் கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் போட்டு உட்காந்துருக்காரு வீட்லயே. ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ். மந்த்லி ஒன்ஸ் அவங்க வீட்டில் ப்ரேயர்லாம் நடத்துவேன். ஆனால் கொரோனா டைம்ல அவங்களும் என்னை கூப்பிடல, எனக்கும் சொல்லவும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஆகஸ்ட் 2020 நடக்குது இது, ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனால. ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் அங்கிள் இஸ் வெரி சிக், நீங்க வர முடியுமா? என்ன சொன்னேன், எவ்வளவு நாளா அப்படி இருக்காருன்னா 1 வீக்கா இருக்காரு, இஸ் நாட் ஏபிள் டு பிரீத். ஐ எம் காலிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நோபடி இஸ் ரெஸ்பாண்டிங். நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாலும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. கொரோனாவா கோ அப்படின்னோட ஃபோன் வச்சிடறாங்க. ரோனாலாம் சொல்ல வேண்டாம், கோன்னாலே ஃபோன் வச்சுட்டாங்க எல்லாரும். அந்த நிலைமையில தான் இருந்துச்சு அன்னைக்கு உலகம். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஓடுறாங்க. அவர் ஹெல்ப் எனக்கு யாருமே இல்லை, வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போனேன். பார்த்தா மனுஷன் ஆக்சிஜன்லாம் போட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு, மூச்சு விட முடியல. 55 வயசு மனுஷன். பயந்துட்டார், டோட்டலா பயந்துட்டார் அவரு. நேர போனார், பக்கத்துல உட்காந்தேன். கம்யூனியன் எடுத்தேன், ஆண்டோட அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துட்டு ஜோம் பண்ணி கொடுத்தேன். அங்கிள், யூ ஷேல் லிவ் அண்ட் யூ ஷேல் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் த லார்ட். இவ்வளவுதான் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க 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 வாழ்ந்திருப்பீங்க, ஜீவனோட இருப்பீங்க, தேவனோட மகிமையை நீங்க என்ன பண்ணுவீங்க, பறைசாற்று. யூ ஷேல் லிவ், யூ ஷேல் நாட் டை, யூ ஷேல் லிவ் அப்படின்னு. ஏன்னா அவர் பயந்துட்டார், செத்துருவான்னு பயந்துட்டார் அவரு. ஏன்னா அவ்வளவு மோசமாயிருச்சு, போயிட்டு இதாயிடுச்சு. அப்புறம் கம்யூனியன்லாம் கொடுத்துட்ட பிறகு மனுஷன் 1 வாரமா சாப்பிடல. ஏன்னா அந்த கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆப்பிடைட் லூஸ் பண்ணிட்டாங்கல்ல, சாப்பிடல. ஸோ ஆண்டி என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி அவர் ஹார்ட் பேஷண்ட் வர, ஆன்ஜியோலாம் பண்ணிருக்கு. சரி, இவருக்கு ட்ரிப்ஸ் கிப்ஸ் ஏற்றினா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும். ஏன்னா பாடி நீட்ஸ் ஃபுட், பாடி நீட்ஸ் எனர்ஜி. ஸோ என்ன சொன்னாங்க, லெட் மீ அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல் கிரண் அப்படின்னு. நான் சொன்னேன், தட்ஸ் பெஸ்ட் ஐடியா, நீங்க அட்மிட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ட்ரிப்ஸ் போகும், ட்ரிப்ஸ் கிப்ஸ் போனால் கொஞ்சம் அவர் பாடி என்ன ஆகும், கொஞ்சம் ரிகவர் ஆகும், நல்லா கொஞ்சம் இது வரும். ஆனால் டெஃபினெட்லி யூ வாண்ட் டை, அது ஷுவர். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் சுகமாக்கிட்டான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பெரிய பொசிஷன் கவர்மெண்ட்ல, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அவங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு அப்போலோவில் ஒரு பெட் எடுத்துட்டாங்க. அங்கங்க பேசி கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காரு அவர். எடுத்து வாங்கிட்டாங்க. அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோட்ல போட்டு அங்க அப்போலோல இருந்து ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல இருந்து 2 பேர் இறங்குறாங்க. இந்த நாசால ஆஸ்ட்ரோநாட் மாதிரி 2 பேர் இறங்குனாங்க. அப்படியே ஃபுல்லா கவர், அவங்க மூஞ்சே தெரியல. ஆஸ்ட்ரோநாட் எல்லாம் பாத்துருக்கீங்களா, இந்த இதுக்கெல்லாம் ராக்கெட்ல போவாங்களே, ஃபுல்லா கவரா ஒயிட் கலர் போட்டு இறங்குனாங்க. நான் அப்படியே பாக்குறேன், நான் வந்து மாஸ்க் கூட இல்லை அங்க. அதுதான் இது. அவங்க என்ன பாக்குறேன், யார் அவன் மாஸ்க் போடல, ஒண்ணும் போடல, அவர் பக்கத்துல உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. நான் அவங்கள பாக்குறேன், ஏன் இவ்வளவு மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, ஒண்ணும் வராதியா கொரோனா? அவங்க 2 பேரும் ஆஸ்ட்ரோநாட் மாதிரி இருக்காங்க. நான் தான் புடிச்சு கொண்டு போய் ஏத்தி விட்டேன் ஆம்புலன்ஸ்ல. அவனுக்கு பாக்குறாங்க, யாரு இவன் மாஸ்க் கூட போட மாட்டான், ரொம்பதான் அப்படின்ட்டு போய் ஏத்தி விட்டு அங்க போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. அங்கிளுக்கு ஸ்கேன் எடுத்தா ஃபுல்லா 85% லங்ஸ் காலியம், அஃபெக்டட். டாக்டர் சொல்லிட்டாரா, ஹி won't survive அப்படின்ட்டாரு. அவங்க அழுறாங்க ஃபோன் பண்ணி. தேர் சேயிங் லைக் திஸ், அங்கிள் won't survive 85%. நான் சொன்னேன், ஆன்டி, he will live and he shall declare the glory of God. நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாள்ல மனுஷன் நார்மல் ஆயிட்டார். 2 டேஸ்ல நார்மல் ஆனார். 85% லங்ஸ் அவுட்டு, 2 நாள்ல நார்மல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. 1 வாரம் சாப்பிடவே இல்லை, அப்பிடைட்டே இல்ல, பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா ஃபோன் பண்ணி அவன் ஒய்ஃப்ட்ட, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு. அப்போலோல அவருக்கு தனி ரூம், என்ன கொஞ்சம் சொன்ன பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்னால தனி ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நல்லா ஜம்முன்னு அவருக்கு கொடுத்துட்டு. அவங்க ஃபோன் பண்ணி, அது வேற ஃபோன் பண்ணிட்டு, கிரண் டோல் மீ டு ஈட் நைஸ்லி, கிரண் டோல் மீ டு ஈட் வெல், என் பேரை வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சொல்றாங்க, உன் பேரை வச்சு நல்லா ஒரு வெளுத்து கட்டிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல் உட்காந்து அப்படின்ட்டு. நல்லா இருக்காரு மனுஷன். டிசம்பர் ரிட்டையர் ஆகுறாரு. அடுத்த மாசம் ப்ரேயர் மீட்டிங் அவங்க வீட்டுல, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. 6 பிள்ளைங்க அவருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல நல்லா வாழ்றாரு. 6 பிள்ளைங்க, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நிறைய வாட்டி சொல்றேன், ஆண்டி நீங்க தான் ரியல் ஆபிரகாம் ஆண்டி. 2 பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. நேத்து போன வாரம் ஒரு பேர பையன் பிறந்தான். ஒரு பையன் ஆஸ்திரேலியால இருக்கான், அவனுக்கு பேர பையன். இன்னும் 4 பிள்ளைங்க இருக்காங்க. பாருங்க எப்படி அங்க வேலை செஞ்சுச்சு.
அதான் நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு மாதிரியே வாழ்வீங்க. ஹalleluya. இயேசுவை பாத்தீங்கன்னா இயேசு மாதிரியே உங்க விசுவாசமும் வேலை செய்யும். இயேசுக்கு நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும், இயேசு கொரோனா வருமா வராது, இயேசுக்கு வியாதி லெப்ரசி வருமா வராது. அப்ப நீங்க போய் தைரியமா கை வைக்கலாம், ஒண்ணும் வராது. இயேசுக்கு வந்து பாவர்ட்டி வருமா சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தார் பிரதர், பாவம் பிரதர் அவரு. ஆமா பாவம் இயேசு. நீங்க தான் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் பாருங்க. இது ஒரு தியாலஜி ஓடிட்டு இருக்கு. இயேசு பாருங்க ஒண்ணுமே இல்லாம நடந்தே போனாரு. எங்க அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாதுங்க, கார்லாம் கிடையாது, அதனால நடந்து போனாரு. எதுவுமே இல்லாம இருந்தாருங்க. இயேசு எதுவுமே இல்லாம இருந்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எதுவுமே இல்லாம இருந்தாருன்ட்டு? கை கை போடுங்களேன், அந்த ஹேண்ட் போடுங்களேன் யாராவது, பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம். இயேசு தரித்திரத்துல இருப்பாரு கிடையாது. இயேசு சாபத்துல வாழ முடியுமா இயேசு? இது 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 மட்டும் சொல்லுங்க, இயேசு சாபத்துல வாழ முடியுமா? கர்ஸ்ல வாழ்வாரா இயேசு? முடியாது. அப்ப நீங்க எப்படி பரம்பரை சாபத்துல வாழ முடியும்? என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்க கேள்வி, பரம்பரை சாபம் இருக்கு பிரதர். இயேசு பரம்பரை சாபத்துல வாழ முடியாதுன்னா நீங்களும் பரம்பரை சாபத்துல வாழ முடியாது. ஏன்னா பரம்பரை சாபம் உங்க மேல கிடையாது, ஆசீர்வாதம் தான். பரம்பரையா ஒரு ஆசீர்வாதம் அது. அது என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இயேசு வாஸ் நாட் a poor man. இயேசு had everything at his disposal. அவர் சொல்றாரு போய் சீஷர்கள்ட்ட, நான் எருசலேமுக்குள்ள போனோம், யாரும் ஏறாத கழுதையை கொண்டு வான்றாரு. பிராண்ட் நியூ காரை டெலிவரி எடுத்துட்டு வான்றாரு. என்னங்க, யாரும் ஏறாத கழுதையில தான் நான் போவேன்ட்டார். கரெக்டா இல்லையாங்க? நான் சொல்ல, வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போனோம், புது காரை டெலிவரி எடுத்துட்டு வா அப்படின்ட்டாரு. பாஸ் ஓவர் கொண்டாடணும், பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் சொல்றாரு. நேரா போ, ஒருத்தன் தண்ணி பானை தூக்கிட்டு போவான், அவன்கிட்ட போய் சொல்லு மேலறை வேணும். அவன் ஒரு இடத்த காட்டுவான், அது எப்படி இருக்குமா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இருக்கும்னு போட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் இங்கிலீஷ்ல. அந்த வசனம் போட்டு விஜய், பாஸ்வர்டுக்கு ரூம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் போடுவாங்க பாத்தீங்களா, அதை போடு. லூக் 22ல 9ல இருந்து படிங்க. லூக்கா 22:9ல இருந்து படிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர்குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இங்கிலீஷ்ல அழகா வருது. Then he will show you a large furnished, என்னங்க, fully furnished. எத்தனை பேருக்கு புரியுது? வெறும் தரதான் இருக்கும், தரையில உருண்டு போடலாம் அப்படின்னாரா? ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்பர் ரூமா? புரியுதுங்களா இல்லையாங்க? உங்க வீட்லயே நீங்க எப்படி பண்றீங்க? உங்க வீட்டை நீங்க நல்லா ஃபர்னிஷ்லாம் பண்றீங்களா? கரெக்டா இல்லையா? நல்லா கர்டன்லாம் போட்டு, நல்லா ஃபர்னிஷிங்லாம் போட்டு, நல்லா ஏசியை போட்டு, அதை போட்டு இதை போட்டு, வீடு எப்படி இருக்கு? எனக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு அவங்க வீடு. நல்லா ஃபர்னிஷ்டா இருக்கு வீடு, கரெக்டா? பின்னாடி இருக்க ரூம் என் ரூம் இல்ல, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரூம் வந்துடும். இது சுமார் மாடல் தான் இதெல்லாம். இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இருக்குமா? இருக்குது. நீங்களே இப்படி யோசிக்கும் போது வானத்தையும் பூமியும் படைச்சவரு அவர் எப்படி யோசிப்பாரு? என்னங்க புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? நமக்கு சொல்லி கொடுத்தது இயேசு ஒண்ணும் இல்லாம இருந்தார், அப்படியே இருந்தார், இப்படி இருந்தார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருந்தார். அவர் நல்லா இருந்ததுனாலதான் எல்லாருக்கும் நல்லா செஞ்சார். ஹல்லேலூயா. வந்தவன் எல்லாருக்கும் வாரி வழங்கினார். இயேசை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு மெசேஜே பேசியிருக்கேன், போய் பாருங்க. ஜீசஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிலாந்திரபிஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பேசியிருப்பான். இயேசுதான் பெரிய கொடைவள்ளல், நன்மை செய்கிறவர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அப்போஸ்தலர் 10:38 கொடுக்கிறவர்னு அர்த்தம், கொடைவள்ளல்னு அர்த்தம். பிலாந்திரபிஸ்ட், அந்த வார்த்தையோட அர்த்தம் பேர் பிலாந்திரபிஸ்ட். பிலாந்திரபிஸ்ட்னா யாரு? இல்லாதவனுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க, அவங்க தான் பிலாந்திரபிஸ்ட். ஸோ இயேசு வந்து எப்படி இருந்தாரு? வரவன் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாரு. சுகம் வேணுமா எடுத்துக்கோ, வாரி வாரி கொடுத்தாரு. விடுதலை வேணுமா எடுத்துக்கோ, வாரி வாரி கொடுத்தார். பாவத்திலிருந்து மன்னிப்பு வேணுமா, அதையும் வாரி கொடுத்தாரு. நல்லா சாப்பாடுலயே அதையும் நல்லா கொடுத்தாரு வாரி. என்ன வேணுமோ எடுத்துக்கோயா, நல்ல வாரி எடுத்துக்கோயா அப்படின்னாரு. புரியுதுங்களா?
இப்படிப்பட்ட இயேசு தான் உங்களுடைய இயேசு. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த இயேசுவே சொன்னாரு, என்ன விசுவாசி, அதுதான் தேவனுக்கு கேட்டிருக்கிறீன்ட்டு. ஏன்னா அவரை விசுவாசிச்சீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து கிள்ளி எடுக்க வேண்டாம், வாரி எடுத்துக்கலாம். மதம் என்ன சொல்லுது? கிள்ளி எடுத்தா போதுங்க, கொஞ்சம் போதும் பிரதர். இயேசு என்ன சொல்றாரு? வாரி எடுத்துக்கொன்றாரு. உங்களுக்கு வாரி வேணுமா, கிள்ளி வேணுமா? எனக்கு வாரி தாங்க வேணும், எனக்கு கிள்ளி எல்லாம் வேண்டாங்க. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு வாரி தான் வேணும். உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்க, உங்களுக்கு சேர்த்து வாரிட்டு போயிடுறேன் நான். எனக்கு எல்லாமே ஜாஸ்தியா தான் வேணும். சுகம் ஜாஸ்தியா வேணும், சந்தோஷம் ஜாஸ்தியா வேணும், சமாதானம் ஜாஸ்தியா வேணும், அபண்டன்ட்டா வேணும். எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும்? அபண்டன்ட்டா இருக்கணும். பொருளாதாரம் அபண்டன்ட்டா இருக்கணும். எல்லாமே எனக்கு அபண்டன்ட்டா தான் இருக்கணுங்க. ஏன்னா என்னோட இயேசு அபண்டன்ட்டா இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இதை இந்த அபண்டன்ட் லைஃப்ல வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இந்த அபண்டன்ட் லைஃப்ல நீங்க வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்து என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உனக்கு ஒரு ஊழியக்காரனை போல இருக்கிறான், அவனை யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். we are going to continue seeing this faith. ஏன்னா இது வந்து ஒரு வாரத்துல ஒரு மெசேஜ்ல பேச முடியாது. we are going to continue to see how can you use this faith to live the abundant life. those who want to give an offering to the Lord, கர்த்தருக்காக காணிக்கைகளை கொடுக்க விரும்புகிறவர்கள், கொடுக்க விதைக்க விரும்புகிறவர்கள் என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கேன் கோட் இருக்கு. என்னுடைய ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஜிபேக்கு வரும். என் மொபைல் நம்பர் யூபிஐ ஐடி கீழே போட்டிருக்கு, jjkiranpal@okicici. அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, கிரண் பால் ஜேஜே, ஐசிஐசிஐ பேங்க், சென்னை சாந்தோம் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 021201584236. ஆமென். ஸோ என்னோட ஊழியத்துல நீங்க கொடுக்க விரும்பினால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஊழியத்துல நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.